வசந்தம் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். மற்றொரு தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் தேசிய காங்கிரஸ் தலைவர் ஏஎல்எம் அதாவுல்லா இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் குதிரை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். அவருடன் நாங்கள் நேர்காணலை நடத்தவுள்ளோம். வணக்கம் அதாவுல்லா அவர்களே. வணக்கம். தேர்தல் கால நிலைமைகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன அம்பாறையில்? பொதுவாக மக்கள் தெளிவு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக நடைபெற்ற ஏமாற்று நடவடிக்கைகளிலிருந்து மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. என்னவென்றால், அவர்கள் கடந்த ஆக குறைந்தது 5 வருடங்களில் அவர்கள் பேசிய பேச்சுக்களெல்லாம் இப்பொழுது ஒளிப்பதிவுகள் செய்து எல்லா இடங்களிலும் அது இளைஞர்களுடைய கையிலே உலவி கொண்டு வருவதனால், நீண்ட காலமாக ஏமாற்றினாலும் இந்த 5 வருடங்களில் அவர்கள் எல்லோரும் மாட்டிக்கொண்டதனால் சத்தியமும் உண்மையும் என்ற அவைகளின் பால் இருக்கின்ற கட்சிகளோடு மக்கள் இன்று தெளிவடைந்திருக்கிறார்கள். அவ்வாறு தான் அதனை சொல்ல வேண்டும். தெளிவடைந்திருக்கின்றார்கள் என்றால், கடந்த 5 வருட ஆட்சி கடந்த ஆட்சியின் போது நடக்காத பல விடயங்களால் கிழக்கு மாகாண மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்களா? ஒன்றுமே செய்யவில்லையா கடந்த கால அரசு? கடந்த காலங்களில் ஒன்றும் செய்யவில்லை என்பதனை விடவும் பலவிதமான கோரமான சம்பவங்களை நடத்தி அவர்கள் யார் என்பதை அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை அறிவிப்போம். 0117744222 0117744223. மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், 0117744222 0117744223. தொடர்ந்து நாங்கள் பல விடயங்களை பேசுவோம். இங்கே முகநூலிலும் கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. கேள்விகளை கேட்டுக்கொண்டே நாங்கள் பல விடயங்களை பேசுவோம். இங்கே லண்டனிலிருந்து கேட்கின்றார் மீரா அலி ராஜ்ஹாய் என்பவர், கிழக்கின் தேர்தல் காலத்தில் கடந்த கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்கள் முன் செல்ல தயங்கும் கட்சி தலைவர்கள் ஒரு பக்கமும், அவ்வாறான தலைவர்களின் செயற்பாடுகளினால் பேரினவாதத்தை தூண்டி அதனை காட்டி கிழக்கில் வாக்குகளை சூறையாடும் நிலையில் சில கட்சிகள் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வரும் நிலையில், உங்களின் தேசிய காங்கிரஸ் கட்சி நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் இன நல்லுறவிற்கும், குறிப்பாக முஸ்லிம்கள் கடந்த சில வருடங்களாக எதிர்கொண்டு வரும் ஒரு விதமான அடக்குமுறைகளுக்கும் என்ன தீர்வை உங்களது மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் முன்வைக்கப் போகும் தீர்வு என்ன? உண்மையிலேயே இது ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவாக இலங்கை நமது நாடு. நாங்கள் சிங்கள மக்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று சுதந்திரத்துக்கு முன்னர் அல்லது சுதந்திரத்துக்கு பின்னர் இருந்த காலங்களில் வெளிநாடுகளிலிருந்து யாருமே வராமல், பொதுவாக எங்களுடைய மலைநாட்டிலே இருக்கின்ற தோட்டத் தொழிலாளர்கள் அந்த காலங்களிலே வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இங்கு வந்தாலும் கூட, அவர்கள் இங்கு வெளியேறி சுதந்திரம் கிடைத்த பின்பு இந்த நாட்டில் வெளிநாடுகளிலிருந்து யாருமே குடியேறவில்லை. ஆகவே அன்று வாழ்ந்த அதே மக்கள் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் உலகம் அழிகின்றவரை இந்த நாட்டிலே நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாடு உலகத்திலேயே மிகவும் வளம் கொழிந்த ஒரு நாடு. அதனால் தான் கடந்த காலங்களிலும் நமது நாட்டில் மோகம் கொண்டு ஒல்லாந்தரோ, போர்த்துகீயரோ, சேர சோழ பாண்டியரோ அல்லது அரபியரோ யாராக இருந்தாலும் இந்த நாட்டிற்கு வந்து இந்த நாட்டை தன்னுடைய ஆதிக்கத்துக்குள் வைத்துக்கொள்வதற்கு பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது நமது நாடு எல்லோருக்கும் தேவைப்படுகிறது, இந்த வளங்கள் வேறு நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது என்கின்றதன் அடிப்படையில் அன்றிருந்து இன்று வரை இனவாதமும் பிரதேசவாதங்களுமே அரசியலில் வாக்கெடுப்பதற்கு பாவிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த பிரித்தானியருடைய காலமாக இருந்தாலும் அந்த காலத்திலும் மக்களை, இனங்களை அவர்கள் தூண்டிவிட்டு அதிலே ஒரு கலவரத்தை உருவாக்கி தங்களுக்கு தேவையான விலையை அடைந்து கொள்கின்ற வரலாறு நாங்களோ நீங்களோ அல்லது நேயர்களோ இன்று நேற்று கேள்விப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல. நீண்ட நெடுங்காலமாக அந்த விடயங்கள் ஈட்டிலே இப்பொழுது பௌத்தர்களுக்கு நாங்கள் பேச வேண்டும் என்று ஒரு கூட்டம் பௌத்தர்கள் அவர்களுடைய சூடாக்குவதற்கும், தமிழர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று தமிழினத்தை இன்னும் ஒரு சாரார் சூடாக்கியும், முஸ்லீம் இனத்துக்கென்று இன்னொரு சாரார் சூடாக்கியும்
நாட்டிலே, இந்த சிறிய நாட்டிலே அழகாக வாழ வேண்டிய சமூகங்கள், பிரச்சனைகளுக்கிடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வாழ வேண்டிய சமூகங்கள் இனவாதத்தை மூலதனமாக வைத்துக்கொண்டு அரசியல் செய்து வந்ததனை இந்த ஆக குறைந்தது கடைசி 4.5 வருடங்களும் அது எங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஆமாம், நீங்கள் கூறிய ஒரு கருத்தை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். இந்த நாட்டிற்கு என்ன வேண்டும்? நிம்மதி வேண்டும். சிங்கள மக்களுக்கும் நிம்மதி வேண்டும். சிங்கள மக்கள் இப்பொழுது அவர்கள் ஊட்டப்படுகிறார்கள். சிறுபான்மை முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள் ஆக மோசமானவர்கள், முஸ்லிம் மக்கள் பயங்கரவாதிகள் என்று ஊட்டப்பட்டு அந்த சமூகம் ஒரு புறம் சந்தேகம் கொள்கிறது. முஸ்லிம் அரசியல் தலைமைகள் வந்து முஸ்லிம்களை பார்த்து சிங்கள இனவாதம் நடக்கிறது, ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியே இனவாதங்களை ஊட்டி நமது வாக்குகளை சூறையாட பார்க்கிறார்கள். நமது காலத்துள் நமது பிராந்தியங்களிலே நமது நாட்டிலே நடந்து வருகின்ற இந்த அகோரமான நிலைகளிலிருந்து முஸ்லிம் மக்களை மாத்திரமல்ல, நாட்டை பாதுகாப்பது மிக பிரதானமானது. ஆமாம், நீங்கள் தொடர்ந்து உங்களது கருத்துக்களை கூறலாம். உண்மையில் இதே கருத்து தான். எப்பொழுதும் ஒரே கருத்தோடு நாங்கள் இருப்பதென்பது எங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பது. எண்ணம் என்பது வாழ்க்கை. இந்த நாட்டில் நாம் மாத்திரமல்ல, இது நமக்கு முந்தியோர் வாழ்ந்திருக்கிறார்கள், பின்னவும் வாழவிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் வாழ்கின்ற நாம் ஆகக்கூடிய அனுபவங்களை இந்த நாட்டிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதாவது பலவிதமான ஆயுத யுத்தங்கள், அதே போன்று இனக்கலவரங்கள், பள்ளிகளிலே அல்லது கிறிஸ்தவ பள்ளிகளிலே அல்லது கோயில்களிலே வேட்டுகள் வைக்கப்படுகின்ற அந்த கலாச்சாரங்களை கூட நாங்கள் கண்டிருக்கிறோம். எனவே இவைகளுக்கான காரணம் என்ன? வருங்கால நமது சந்ததியினர்கள் இந்த நாட்டிலே நெறியோடு, மனிதாபிமானத்தோடு, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒரே தாய் வயிற்றின் குழந்தைகள் போல வாழ்வதற்கான வழி என்ன என்பனவற்றை நாங்கள் சிந்திக்காமல் தொடர்ச்சியாக இந்த இனவாதங்களை ஊட்டி வருவதன் மூலம் ஒன்றையும் சாதிக்க முடியாது என்பது உண்மை. இதனை கடந்த காலங்களிலே முஸ்லிம் மக்கள் மிகவும் தெளிவாக விளங்கி கொண்டார்கள். அதற்கு நான் பல இடங்களிலே உதாரணங்களும் சொன்னேன். பல பிரச்சனைகள் வரும், இனங்களுக்கிடையிலே முறுகல் வரும், அல்லது முறுகலை ஏற்படுத்திவிட்டு வாக்குக்காக காத்து கொண்டிருப்பார்கள். இந்த சூழ்நிலையில் ஒருமுறை மஹிந்தவா பள்ளியா என்று கேட்டு வாக்கெடுத்தார்கள் ஒரு மாகாண சபை தேர்தலிலே. உண்மையில் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை சொல்லி அல்லது கோயிலை சொல்லி அல்லது பன்சலையை சொல்லி இன்னும் ஒரு வேட்பாளரையும் ஒப்பிட்டு காட்டுகின்ற பொழுது எந்த இனத்தினுடைய தாயாக அல்லது சகோதரியாக இருந்தாலும் தன்னுடைய இனம் என்ற உணர்வோடு அள்ளி போடுவாள். அப்படி அள்ளி எடுத்து முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்றவர்கள் அப்படியே மொத்தமாக மைந்தவிடம் போய் கொடுத்தார்கள். அது அரசியலினுடைய கலாச்சாரம். ஆனால் மக்கள் இதனை இவ்வளவு காலமும் அதனை புரிந்திருக்க முடியாது என்று நாம் சொல்ல முடியாதே. குறுக்கெடுக்க மன்னிக்கவும், ஒரு தொலைபேசி அழைப்பு நீண்ட நேரமாக காத்து நிற்கின்றது. அவரை பார்த்துவிட்டு வருவோம். வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட சகோதரர் தேசிய காங்கிரஸ் தலைவர் அதாவது அவரிடம் ஒரு கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீங்க முன்ப ஒரு முகநூல் ஊடகத்துல பேசியிருந்தீங்க, ஜனாசா எரிப்பு சம்பந்தமாக சுகாதார அமைச்சர் பவித்ராட்ட பேசுன்னு சொல்லி அதை கேட்பேன், போராடுவேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த போராட்டம் இப்ப எந்த அளவில் தொக்கி நிற்கிறதுங்கிறத விளக்கப்படுத்த முடியுமா? அதான் உண்மையில் போராட்டம் என்பது நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆயுதம் எடுக்க வேண்டும், ஆட்களை சேர்த்து வீதியிலே இறங்க வேண்டும், அல்லது அவைகளை கொண்டு போய் நாங்கள் தான் ஹர்த்தால் செய்கிறோம் என்று சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது சகோதரர் அவர்களே. போராட்டம் என்பது எண்ணம் தொடர்பானது. ஒரு காலத்திற்கு ஒவ்வாத ஒரு வேலை நடந்திருக்கிறது. அதனை கவனமாக கையாள வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிலும் அரசியல் லாபம் தேடுவதற்கு பாய்ந்து கொண்டு அதனுடைய நிலைமையையும் சிக்கலாக்கி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவ்வாறான விஷயங்கள் நமது நாட்டின் தலைமைகள், அரசியல்வாதிகள், நமது நாட்டிலே இருக்கின்ற மத தலைவர்கள், நமது நாட்டிலே இருக்கின்ற விஞ்ஞானிகள், அல்லது நிலபுலம் அறிந்தவர்கள், அல்லது உடல்நிலை கூறுகள் தொடர்பாக தெரிந்தவர்களோடு நாங்கள் பேசி எங்களுடைய மனிதாபிமானம் தொடர்பான கருத்துக்களை,
இந்த நாட்டில் நாம் வாழ வேண்டியதன் அந்த நிலைமைகளை எடுத்துச் சொல்வதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் வழக்கம்போல் பாய்ந்து விழுந்து எரிப்பதுதான் தங்களுக்கு தீர்வை தரும் என்ற எண்ணங்களோடு சில தலைவர்கள் தொழிற்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம். ஆனாலும் அவைகள் ஒரு 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 கெசட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கின்ற ஒரு விடயத்தை எப்பொழுதும் நாங்கள் போராடி அதனை கலட்டிவிட முடியுமாக இருக்கின்ற அந்த வேளையிலும் கூட இன்றைக்கு நீதிமன்றத்திலே கொண்டு போய் அவர்கள் அதனை தொங்கவிட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பேசுவதும் இந்த சந்தர்ப்பத்திலே பொருத்தம் அற்றது என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், அவர் கேட்ட கேள்வி அந்த ஜனாசா சம்பந்தமானது, அது முஸ்லிம்களின் உணர்வு சம்பந்தமான ஒரு விடயம். அரசாங்கம் அதற்கு காரணங்களை கூறினாலும் கூட ஏன் அதில் ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட நீங்கள் ஒரு தனி ஆளாக நின்று கிழக்கு மாகாணத்தில் இந்த அரசாங்கத்தை ஆதரித்தவர். எனவே இந்த ஜனாசா விடயத்தில் ஏன் முஸ்லிம்கள் ஒரு அதிருப்திக்கு உள்ளான ஒரு நிலைமை ஏற்பட்டது? அதாவது அதனை முஸ்லீம்கள் என்று ஊடகங்களும் பார்க்கக்கூடாது. அதாவது அது ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி அபிலாஷைகளோடு தொடர்புடையது. பௌத்தர்களில் அடக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், எரிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இந்துக்களில் எரிக்கின்றவர்களும் அடக்குகின்றவர்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களில் அடக்கின்றவர்கள் அதிகம், எரிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் அவர்கள் அடக்கின்றவர்கள். ஆனால் இந்த கொரோனா விடயத்தில் இந்த நாட்டினுடைய தலைமைகளோ யாரோ உலகமோ எவ்வாறு நடப்பதென்று தெரிந்து கொள்ளாமல் தடுமாறுகின்ற பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற அதற்காக நியமிக்கப்பட்ட டாக்டர்மார்களும் அந்த எத்தனையோ விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு நொடிப்பொழுதில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாங்கள் கவனமாக அதனை கையாண்டிருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அதாவது அதனை நாங்கள் பேசுகின்ற அல்லது செய்கின்ற மொழிகள் என்பன கவனமாக இருக்காது போகின்ற பொழுது இன்னமும் ஒரு பேரினவாதத்தை அல்லது நாங்கள் பேசுகின்ற இந்த ஏனைய வாதங்களுக்கு இடம் கொடுக்க வைக்கின்ற ஒரு நிலைமைக்கு அரசியல் தலைமைகள் தள்ளிவிட்டார்கள் என்றுதான் நான் அதனை சொல்ல வேண்டும். ஆகவே இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் பவித்ரா வன்னியாராச்சி அவர்கள் அந்த பல பெரிய கூட்டத்திலே நாங்கள் அதனை பற்றி பேசுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஒரு விடயம் சொன்னார்கள். அதாவது நாங்கள் எல்லோரையும் நாங்கள் எரிக்கவில்லை அல்லது எல்லா மக்களையும் நாங்கள் அப்படி செய்யவில்லை. இந்த கொரோனா என்கின்ற விஷயம் இவர்களால் தீர்மானிக்கப்பட்டிருப்பதால் அதை மாத்திரம்தான் செய்கிறோம், நீங்கள் வித்தியாசமாக எண்ண வேண்டாம் என்று எண்ணுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம் இருந்தது. அதாவது கொரோனாவினால் இறந்த ஒரு உடல், அது எவராக இருந்தாலும் அந்த உடலிலே இருந்து அந்த வைரஸ் வெளியேறுமா, எப்பொழுது வெளியேறும், அதனால் என்ன நடக்கும் என்கின்ற விடயங்கள் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல இது சம்பந்தமான எத்தனையோ தொடர்புடையவர்களோடு நாங்கள் பல கலந்துரையாடல்களை செய்திருக்கிறோம். ஆனால் அந்த குழுவினர்களும் இது மீள்பரிசீலனை செய்ய முடியும் அல்லது அடக்குவதாக இருந்தால் கூட அதற்கு முறைகளையும் உருவாக்க முடியும் என்று ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கின்ற அந்த இடவுக்குள் தான் நீதிமன்றத்துக்கு இவர்கள் சென்றார்கள். அதுதான் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம். ஆமாம், நாங்கள் பல விடயங்களை தொடர்ந்து பேசுவோம். சசிகுமார் ராகலையிலிருந்து ஒரு கேள்வியை முகநூலில் கேட்டிருக்கின்றார். இந்திய வம்சாவளி தமிழர்களும் முஸ்லிம் கட்சிகளும் அனைத்து மாவட்டங்களிலும் இணைந்து போட்டியிட்டால் கணிசமான ஆசனங்களை பெறலாமே. நாம் அனைவருமே சிறுபான்மையினர் தானே, ஏன் ஒற்றுமை இல்லை? மலையக முஸ்லிம்களை யாருக்கு வாக்களிக்க சொல்கின்றீர்கள்? உண்மையில் நல்லொரு கேள்வி. சிறுபான்மை மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை விடவும் சிறுபான்மையிலே இருக்கின்ற தலைமைகள் ஒவ்வொரு அணிகளுக்கு ஒவ்வொரு காரணங்களுக்காக ஒவ்வொரு பின்னணிகளால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய சிறுபான்மை கட்சிகள் என்று சொல்லுகின்றவர்களும் சிறுபான்மை தலைவர்கள் என்பவர்களும் உண்மையிலே பிரச்சனை தீர வேண்டும், சிறுபான்மை மக்களுடைய அபிலாஷைகள் நிறைவேற வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களாக இருந்தாலே போதுமாகும் என்று நான் நினைக்கிறேன். நான் பல சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறேன். எது எப்படி போனாலும் கூட இந்த நாட்டினுடைய இந்த பிரச்சனைக்கு அடிப்படையாக இருப்பது காணி பிரச்சனை. அதாவது இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் அவரவருக்கு தேவையான குடியிருப்பு நிலம், அவரவர்களுக்கு தேவையான வளநிலங்கள்
வீதாசார முறையிலாவது கிடைக்குமாக இருந்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆகவே பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதை விடவும் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் என்று இந்த சிறுபான்மை கட்சிகள் அரசியல் செய்ததினால்தான் இவ்வளவு தூரம் இந்த நாட்டிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் பலமுறை இந்த மலையகத்திலே வாழுகின்றவர்களுக்கு நான் கூறுகின்ற பொழுது அவர்கள் இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள், அவர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் மிகவும் பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு அந்த வர்க்கத்திலிருந்து அந்த மக்கள் மத்தியிலே இருந்து படித்தவர்கள் ஏன் கொழும்பில் எத்தனையோ நிறுவனங்களில் இன்று மிகவும் உயர்ந்த பதவிகளிலே இருந்து அவர்கள் வேலை செய்கிறார்கள், முன்னோர்களுடைய தியாகம். அதனால்தான் அவர்களுக்கு இன்று தேவை, நான் முன்பு சொன்னது போல, அவர்களுக்கு நாளாந்த சம்பளம் எவ்வளவு அதிகரிப்பது என்பதை விடவும் இந்த நாட்டு பிரஜைகளுக்குரிய தேவையான அத்தனையும் அவர்களுக்கும் கிடைக்குமாக இருந்தால் சம்பளம் அல்ல அவர்களுடைய பிரச்சனை. அவர்களுக்கு நிலம் கிடைக்க முடியுமாக இருந்தால், அவர்களுக்கு குடியிருப்பதற்கு நிலம் கிடைக்க முடியுமாக இருந்தால் அதுதான் அவர்களுக்கு போதுமானது. அதுதான் இன்றைக்கு தமிழர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை. தமிழர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்ன? எங்களுடைய காணிகளை மற்றவர்கள் சூறையாடுகிறார்கள் அல்லது பிராந்தியங்களை பிடிக்கிறார்கள். இதுதான் வடகிழக்கிலும் நாங்கள் பேசுகின்ற பேச்சு. சிங்கள மக்களும் பேசுகின்ற பேச்சு இதுதான். தமிழர்கள் பிடிக்கிறார்கள் அல்லது முஸ்லீம்கள் பிடிக்கிறார்கள் என்று எல்லோரும் பிடிக்கிறார்கள் என்று வீதியிலே காகம் கரைவது போல் கரைந்து திரிவதன் மூலம் தீர்வை எட்ட முடியாது. நாம் பேசியவைகள், நமது முன்னோர்கள் நடத்தி காட்டியவைகள், இன்று நமது கண்முன்னே நடந்தவைகள், இவைகளை வைத்து இந்த நாட்டில் தான் நாம் எல்லோரும் வாழ வேண்டும், இலங்கையர்கள் இலங்கையில் தான் வாழ வேண்டும், உலகம் முடியும் வரை என்ற எண்ணம் நமக்கு இருக்குமாக இருந்தால் இவைகளுக்கு தீர்வு வேண்டும். இவைகளை தீர்க்க வைப்பதற்கு நாங்கள் இந்த சிறுபான்மை மக்கள் நாங்கள் இடுப்பார் கைப்பிள்ளைகளாகவோ வேறு சக்திகளினுடைய அவர்களுக்கு துணை போகின்றவர்களாகவோ இல்லை, இந்த நாட்டின் உண்மையான பிரஜைகள் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். வேறு சக்திகள் என்று நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? பலரும் இருக்கிறார்கள். ஏன் வெளிநாட்டு சக்திகளுக்கு வேலை செய்கிறவர்கள் இந்த நாட்டில் இல்லையா? இந்த கடந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய காலத்தில் என்ன நடந்தது? இலங்கையினுடைய யாப்பு பற்றி பேசுவதற்கு நோர்வேக்கு என்ன தேவை இருந்தது? ஒர்க் ஷாப் நடத்துவதற்கு என்ன தேவை இருந்தது? இலங்கையினுடைய யாப்பை மாற்றுவதற்கும் அதற்காக கையை உயர்த்துவதற்கும் அது தொடர்பான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீதிமன்றத்திலே அந்த விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுதும் அமெரிக்காவின் தூதருக்கு என்ன தேவை இருந்தது? அவர்களுக்கு என்ன தேவை இருந்தது? எங்களுடைய பிரச்சனை, நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற பிரஜைகள், இந்த நாட்டின் தமிழ் தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள், இந்த நாட்டின் சிங்கள தலைவர்கள் எல்லோரும் இருந்து நமது நாடு இவ்வாறு சீரழிந்து தான் போக வேண்டுமா? ஒவ்வொரு இயக்கத்தினால், ஒவ்வொரு பின்னணி சக்திகளினால் நாம் விழுந்து போக வேண்டுமா என்பதை பற்றி இப்பொழுதாவது நாங்கள் சிந்திக்க வேண்டாமா? ஆமாம், ஒரு குறுக்கெடுக்கு மன்னிக்கவும், ஒரு தொலைபேசி அழைப்பு நீண்ட நேரமாக காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இஸ்லாம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கன்றது? சார், நான் நளின் கதைக்கிறேன், கட்டார்ல இருந்து. ஆனால் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, இந்த மொட்டு சவிந்த ஒரு சின்னத்துக்கு போட் போடணும். இப்ப நீங்க குதிரையில கேட்கீங்க, குதிரை சின்னத்துல கேட்கீங்க. அப்ப நீங்க மொட்டு கட்சிக்கு தான் நாம இதுவரையிலும் நீங்க சொல்லி ஜனாதிபதி எலெக்ஷன் சரி, இவர் எலெக்ஷன் போட் போட்டுருக்கீங்க. இந்த வகையில நாங்க என்ன மாதிரி நீங்க எதிர்காலத்துல மொட்டு கட்சியோட இணைஞ்சு போவீங்களா? என்ன மாதிரி சார்? மொட்டு கட்சி என்று இணைஞ்சு போறதுண்டு அப்படியெல்லாம் வாக்கியங்கள் அதுக்கு சொல்றதில்ல. நாங்கள் நீண்ட காலமாக இந்த நாட்டில் ஒரு நிலையான ஆட்சியை, நிலையான அமைதியை கொண்டு வருவதற்காக இன்றல்ல 2002ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சியை கவிட்டு மீண்டும் சந்திரிகா அவர்களை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக கொண்டு வந்து தொடர்ந்தேர்ச்சியாக இந்த நாட்டில் நாங்கள் மஹிந்த ராஜபக்சவை 3 தரம் நாங்கள் மீண்டும் அதற்காக உழைத்து ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் வெளிநாட்டின் இந்த அல்ல கைகளையும் தொலைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள். குறிப்பாக நாங்கள் சொன்னால் ஆக குறைந்தது இந்த நாட்டில் 3வது, இப்போ நாங்கள் சிங்கள பிரதேசம், தமிழர்களுக்கு வேறு ஒரு நாடு அல்லது அலகு என்று பேசுகின்ற ஒரு புறம் இருக்க, அமெரிக்காவுக்கும் ஒரு துண்டை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றதனை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆகவே முதலில் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கான தலைவனை உருவாக்குகின்ற வழியில் நாங்கள் ஒப்பந்தங்களோடு நாங்கள் அதனை
அவரை தெரிவு செய்வதற்கு ஆதரித்தோம். அதேபோன்று நாங்கள் அந்த கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலே எவ்வாறு நாம் போட்டியிடுவது என்று பல பல கூட்டங்களிலே நாங்கள் பேசி சேர்ந்து கேட்பதும் தனியே கேட்பதனாலும் எங்களுக்கு லாபங்கள் இதிலே அதிகம் இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தோம். அதில் சேர்ந்து கேட்பதன் மூலம் சில இடங்களிலே போனஸ் ஆசனங்கள் அல்லது 4 ஆசனங்கள் குறைவாக கூட போகலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் தனித்து கேட்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதாவது டக்ளஸ் தேவானந்தா இதே போன்று கூட்டு அணியில் இருக்கிறார், அவர் தனித்து கேட்கிறார். அதே போன்று சில இடங்களிலே எங்களுடைய மலையகத்தினுடைய கட்சிகள் சேர்ந்தும் தனித்தும் கேட்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் குதிரை சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம். ஏனென்றால் 3 வேட்பாளர்கள் அல்லது 2 வேட்பாளர்களை நிறுத்துவதை விடவும் இப்பொழுது 10 வேட்பாளர்களை 10 தலைமைகளை முறையானவர்களை நாங்கள் அடையாளப்படுத்துவதன் மூலம் இந்த போலிகள் வெளியேற்றப்படுவதற்கு அது ஒரு காரணமாகவும் மாறும் என்பது மாத்திரமல்லாமல் மக்களுக்கு தெரிவு செய்வதற்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்க வேண்டும். நாம் அம்பாறையில் 2 முஸ்லீம்களை மாத்திரம், அதுவும் இப்பொழுது இருக்கின்ற அதன் அடிப்படையில் நாங்கள் போடுவதன் மூலம் முஸ்லீம் மக்களினுடைய ஆசனங்களை நாங்கள் பெற முடியாது. ஆகவே சிங்கள பிரதேசங்களில் அதிகமான வேட்பாளர்கள் நாங்கள் போட்டி போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் தனி கட்சி, நாங்கள் முட்டு அல்ல, நாங்கள் தனி கட்சி. ஆகவே அந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தின் அல்லது திருகோணமலை மாவட்டம் நாங்கள் எங்களுடைய அந்த தேர்தல் விடயம் நீதிமன்றத்திலே இருக்கிறது. அவைகளும் எங்களுக்கு நியாயமாக நடக்கும், சத்தியம் வெல்லும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது இப்பொழுது தேவை முறையான பாராளுமன்ற பிரதிநிதித்துவம். ஆகவே அந்த மக்களுக்கு தெரியும் அங்கு யாருக்கு போட வேண்டும் என்று. காலையிலே இருக்கின்ற முஸ்லீம் மக்களுக்கு தெரியும் யாருக்கு நாங்கள் வாக்கு போட வேண்டும். கண்டியிலே இருக்கின்ற முஸ்லீம் மக்களுக்கு தெரியும். கொழும்பிலே இருக்கின்ற முஸ்லீம் மக்கள் அவர்களுக்கு அந்த பின்னம் விளங்கும். அதே போன்று கட்சிகளினுடைய ஒப்பந்தம், கட்சிகளினுடைய பலம் அல்லது வேட்பாளர்களுடைய அந்த நிலைமைகள் கால ஓட்டத்துக்கேற்ப எவ்வாறு வாக்கு போட வேண்டும் என்று அம்பாறை மாவட்டத்தின் மக்கள் மிகவும் தெளிவாக இருப்பதனால் நீங்களும் இன்னும் சில தெளிவுகளை பெற்றுக்கொள்வது சால சிறந்தது என்று நினைக்கின்றேன். ஆமாம், முகநூலில் அசீம் ஃபஸ்லி என்பவர் ஒரு சாதாரண ஒரு கருத்தை கூறியுள்ளார். நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரணில் தலைமைத்துவம் சரியில்லை என்று, முஸ்லீம்களுக்கு சரியில்லை என்று கூறினீர்கள். அந்த நேரம் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அதாவுல்லாவுக்கு ரணிலோடு என்ன கோபமோ என்று மேடை வழியே பேசினார். இப்போது அவரே வந்து ரணில் சரியில்லை என்று சொல்கிறார். இப்படி காலம் கடந்து ஞானம் பிறந்த தலைவர்கள் முஸ்லீம்களுக்கு தலைமை தாங்க தகுதியானவர்களா? உண்மையிலேயே அதாவது நாங்கள் சொல்லுகின்றோமே, இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது மக்கள் எவ்வாறு பார்க்கப்பட்டார்கள் என்றால் 2015ஆம் ஆண்டு எல்லா முஸ்லீம்களும், எல்லா தமிழர்களும், எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்ததனால் மைத்ரிபால வெற்றி பெற்றார்தானே. ஆகவே அவ்வாறு இவர்களும் கூட்டு சேர்ந்தால் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று மக்கள் பிழையாக விளங்குகின்ற அளவிற்கு இவர்கள் ஊதி பெருக்க வைத்தார்கள். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி என்பது அவர்கள் வெல்லுவதல்ல, மக்கள் வெல்ல வேண்டும். கடந்த பல தேர்தல்களில் தமிழர்களையும் பார்த்து நான் கேட்கின்றேன், தமிழ் அரசியல் தலைமைகள் வென்றார்களே தவிர தமிழர்கள் வெல்லவில்லை. தமிழர்கள் வாக்குகளை அள்ளி போட்டார்கள், தோற்றார்கள். முஸ்லீம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம் தலைமைகள் வென்றார்கள், முஸ்லீம் மக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இதுதான் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம். மக்களை வெல்ல வைப்பதற்கான வியூகம் என்று ஒன்று இருந்திருக்குமானால் இவர்கள் இற்றை வரைக்கும் அந்த பிழையான வேலைகளை அவர்கள் செய்திருக்க முடியாது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக யார் வருவார், பெரும்பான்மை சிங்கள மக்களினுடைய பார்வை கணிப்பு எப்படி இருக்கிறது? நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நீண்ட நேரமாக தொலைபேசி அழைப்பில் காத்திருப்பதால் அவரிடம் பேசிவிட்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். தொலைபேசிக்கு ரொம்ப இது கொடுக்குறீங்க. நல்ல மக்களின், நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு மக்களின் கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒருவர், எப்போது மக்களுடன் மக்களாக இருக்கும் ஒருவர். எனவே மக்களின் கருத்துக்களுக்கு முதலில் இடத்தை கொடுங்க. நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? இங்கே இருந்து பேசுறீங்க?
நாவிதம்புழையிலிருந்து சிவநாதன் காய்க்கிறேன். சொல்லுங்க அம்மி. தற்பொழுது மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை காங்கிரஸ் தலைவர் என்னன்னு சொன்னால், கல்முனை விவசாயிகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளாம எப்ப வெட்டுன்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. இதனால இந்த முகத்துவாரத்தை வெட்டி மக்களுக்கு இந்த நீரை ஓட விட்டா லேசா இருக்குமா, அல்லது கிட்டங்கிய மறுக்கி இந்த தண்ணியை இறைச்சால் கவடாதீவு தென்கண்டம், அன்னமலை 2 தென்கண்டம் முத்து முழுதா பாதிக்கப்படும். இந்த கிட்டங்கிய மறுக்கி இறைப்பதென்பது சாத்தியப்படுவதால் முகத்துவாரத்தை வெட்டி இந்த நீர் அகற்றுவது சாத்தியப்படுமா என்பதை மக்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டியது. விவசாயிகளுக்கு என்ன கூட ஆலோசனை செய்ய? உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு மிக முக்கியமான நம்முடைய பிராந்தியத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். நான் நினைக்கிறேன் பெருந்திருக்கள் அமைச்சராக நாங்கள் இருந்த பொழுது அந்த கிட்டங்கி பாலத்தையும் அட்டாளச்சேனை கோணாவத்த பாலத்தையும் ஒரே நாளில் நாங்கள் சொயில் டெஸ்டிங் செய்து அதனை கட்டுவதற்கு பணம் ஒதுக்கீடு செய்து அந்த முதல் கட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை, நமது காணி நில புலன் விவசாய பொருளாதாரம் தொடர்பான விடயங்களை தெரியாத தலைமைகளாலும் இனவாதங்களை விதைக்கின்றவர்களாலும் ஏற்படுகின்ற பிரச்சனை என்றே நான் நினைக்கிறேன். அதாவது இந்த நீருக்கும் இந்த நீர் கிட்டங்கியிலே வருகின்ற நீரோ அல்லது இங்கினியாகல குளத்திற்கு வருகின்ற நீரோ அல்லது அதனுடைய வடிச்சலாக வந்து மட்டக்களப்பு வாவி வரை சென்று அது ஒரு மோத்துவாரத்தால் போகின்ற விடயமோ மக்களினுடைய நிலவுலம் தொடர்பான இயற்கையான விடயங்கள். இதனை தீர்ப்பதற்கு வழி இருக்கிறது. என்னவென்றால், அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தலைமைகள் அவர்களும் அம்பாறை மாவட்டத்தினுடைய தலைமைகளும் இதனை தமிழ் முஸ்லீம் சிங்கள என்று பார்க்காமல் மக்களினுடைய பிரச்சனையாக அணுகுகின்ற ஒரு சூழ்நிலை வெகு விரைவில் உருவாக்கப்படும். அதற்கான தீர்வை காண்பதற்கு நான் முயற்சிப்பேன் என்பதை உங்களுக்கு இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மிகவும் அது ஒரு சிறந்த சாதாரண குடிமகன் ஒருவரின் அந்த கேள்வி. அரசியல் கப்பால் மக்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதுதான் அந்த கேள்வியின் ஒரு யதார்த்தம். என்றால் விவசாயம் நமது மக்களினுடைய பாரம்பரியம், அது தொழில், அது ஒரு முக்கியமான அம்சம். ஆமாம், அது புரிகிறவர்களுக்கு தான் அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி புரியும். ஆமாம். எனது அடுத்த கட்ட ஒரு கேள்வி, கடந்த அரசின் காலத்தில் ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர்கள், ரிஷாட் பதியுதீன் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லையா? அவர்கள் ஒன்றும் செய்யாவிட்டிருந்தால் நாங்கள் மிகவும் நன்றியுடையவர்களாக இருந்திருப்போம். முதலாவதாக, இந்த நாட்டினுடைய யாப்பை தேவையில்லாமல் மாற்றுவதற்கு பலமுறை துணை போயிருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு முறை அல்ல, அவர் தனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முதலாவதாக யாப்பை மாற்றி இந்த யாப்பை அந்த யாப்பு முறையாக இல்லாமல் தடுமாறுகின்ற ஒரு யாப்பைத்தான் அவர் கொண்டு வருவதற்கு பல முறை இவர்கள் கையை உயர்த்தியிருக்கிறார்கள். அது ஒரு விடயம். கடந்த வரலாறுகளிலே இனத்தீர்வு என்ற பெயரில் ஏதாவது ஒரு வெளிநாட்டினுடைய சம்பந்தத்தோடு பேச்சுவார்த்தைகள் வருகின்ற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய யதார்த்தங்களை புரியாமல் தானும் ஒரு உழுவ மீன் வலையிலே கொடுகுவதை போன்று போய் கொழுகிக்கொண்டு நான் ரவுடி என்று சொல்லி எத்தனையோ தீர்மானங்களிலே பிழையான கையெழுத்துக்களை இட்டிருக்கிறார்கள். அதற்காக கை வைத்திருக்கிறார்கள். ஒரு உள்ளூராட்சி சபை அந்த சட்டங்கள் மாற்றுகின்ற பொழுதும் அதில் தாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், சிறுபான்மைக்கு அல்லது தமது இனத்திற்கு அல்லது தமது பிராந்தியத்திற்கு அல்லது தமிழர் முஸ்லிம்கள் வாழுகின்ற பிராந்தியத்திற்கு என்ற நாலேஜ் இல்லாமல் செயல்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மாகாண சபைக்கு தொகுதிகள் உருவாக்குகின்ற என்ற பெயரில் சிறுபான்மைக்கென்று விசேடமாக முஸ்லீம்கள் இன்று தக்க வைத்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ மாகாண சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் அறவாசை விடவும் குறைகின்ற ஒரு நிலைக்கு அதற்கும் அவர்கள் கை உயர்த்திவிட்டு இந்த மேடையில், இந்த மேசையில் தான் ரிஷாட் என்கின்றவரும் முஸ்லீம் காங்கிரஸினுடைய அரிஸ் என்கின்றவரும் அதிர்வு என்று அன்று வைத்து அதிர்வாகவே அதனை அதிர வைத்தார்கள். நீங்கள் ஓட் போட்டதெல்லாம் நாங்கள் ஓட் பண்ணோம் என்று சொல்லி. அதில் நான் கவலைப்படுறேன். இதில் ஒரு எண்ணம் இருக்குது, தீர்வு, அது எண்ணம். ஆகவே அன்று அதிர்வாக இருந்த பொழுது மேசையில் அடித்த துண்டுகள் இருக்கிறது, நீங்கள் போட்டு பார்த்தால் நான் பேச தேவையில்லை. அவ்வாறு அதனை செய்தார்கள். மாத்திரமல்லாமல் ஏற்கனவே
நடைபெற்ற ஒரு இனக்கலவரத்தின் பொழுது நாங்கள் செய்து காட்டுகிறோம் பாருங்கள் என்று கையை உயர்த்தி எத்தனையோ வேலைகளை செய்தவர்கள், அவர்கள் அரசாங்கத்திலே அமைச்சர்களாகவும் பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் அதாவது சட்ட ஒழுங்கு அமைச்சராகவும் இருக்கின்ற பொழுது எல்லோரும் நாங்கள் அடிக்கின்றவர்கள் எங்களுடைய இயக்கத்தினுடைய பெயர் இது, நாங்கள் சொகுசு பஸ்லே வந்து அடிக்கிறோம் என்று வீடுகளிலே பூட்டப்பட்டிருந்த கேமராக்கள் போதாதற்கு ஊடகங்கள் குவிந்து நின்று படம் எடுத்த பொழுதும் அவர்கள் அதற்கு தீர்வு தருவதற்கு அவர்கள் முடியாமல் போய்விட்டது. வீட்டிலேயே முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்று சீல் பண்ண வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். இதைவிட என்ன வேண்டும் அவர்களுக்கு? ஆனால் மக்கள் பாவம், அவர்கள் அபிவிருத்தி செய்தார்களா, அல்லது பெரும் பொருளாதார திட்டங்களை முன்னெடுத்தார்களா, அல்லது இந்த மக்களினுடைய விவசாய பொருளாதாரத்திற்கு என்ன வழி செய்யலாம், நீர்ப்பாசனம் எவ்வாறு, யுத்தம் முடிந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு யுத்தம் முடிந்து அந்த மக்கள் வெளியிலே வருகின்ற பொழுது, ஆனால் உண்மையில் யுத்த முடிவிற்கு பின்பு எனது பிராந்தியத்தில் தமிழ் மக்கள் மிகவும் சிறப்பாக அவருடைய பொருளாதாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தன்னுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் மிகவும் அழகாக பேசியிருக்கிறார்கள். அதாவது காலத்துக்கேற்ப நடிப்பு மிகவும் பதிவாகி இருக்கிறது வரலாற்றுக்கு. எங்கும் போய் உங்களை நாங்கள் துபாயாக மாற்றுவோம், இன்னொரு இடத்திற்கு போய் நாங்கள் சிட்னியாக மாற்றுவோம், இன்னொரு இடத்துக்கு போய் உங்களை நாங்கள் கேரளாவாக மாற்றுவதற்கான அத்தனை வேலைகளும் ஒதுக்கீடுகளும் முடிந்து விட்டது என்று எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருப்பார்கள். அவைகளையெல்லாம் நாங்கள் மறந்துவிட்டோம். நிலம் இருக்கிறது, நல்ல மக்கள் இருக்கிறது, நல்ல பாரம்பரிய உறவோடு தமிழர்களும் முஸ்லீம்களும் வயலிலே உழவுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், சந்தையிலே சந்திப்பதற்கு அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒன்றும் வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் தெரியுமா? எங்களை இனரீதியாக பிரித்து விட்டீர்கள். கல்முனையிலே தமிழர்கள் முஸ்லீம்கள் பிரச்சனை என்றால் பேசுவதற்கு தலைமைகள் வந்து அந்த சந்தையிலே தலைமைகள் பேச வேண்டும். ஆனால் தமிழர்கள் என்று அந்த பக்கமும் முஸ்லீம்கள் என்று இந்த பக்கமும் பிரித்து அரசியலை செய்து அவர்கள் மிகவும் நிரந்தரமாகவே அந்த கைங்கரியத்தை செய்துவிட்டு போய்விட்டார்கள். இன்னும் என்ன அவர்கள் செய்ய வேண்டும்? இது என்னுடைய கேள்வி அல்ல. நான் தான் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்றும், அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை என்றும், அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை என்றும், அப்படி இருந்தால் கூட அவர்களை வழிநடத்துகின்ற சக்திகள் விடமாட்டார்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தானே வேண்டும். அவர்கள் பார்த்து விட்டார்கள். ஆகவே தான் இது ஒரு முக்கியமான விஷயம். அவர்கள் செய்திருக்கிறார்கள் நிறைய. வரலாற்றுக்கு போதுமானது ஒதுங்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய பாட்டில் நீங்கள் வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். ஆனால் நாங்கள் இவ்வளவு உறுதியோடு ஏன் கூறுகிறோம் என்றால், இவர்களை விட நாங்கள் மூத்தவர்கள். அரசியலிலும் அந்த இயக்கங்களில் நாங்கள் மூத்தவர்கள். அந்த இயக்கங்களை கட்டியெழுப்புவதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை முறையாக புரிந்து கொண்டிருந்தவர்கள். இந்த நாட்டிற்கு என்ன வேணும் என்று தலைவர் அஷ்டம் அவர்களும் சம்பந்தனோ அல்லது சிவசிதம்பரம் ஐயாவோ பேச்சுவார்த்தை செய்கின்ற பொழுது நாங்களும் அதனை சிறு பிள்ளைகள் போல் ஓடி ஆடி பார்த்து திரிந்தவர்கள். அது மாத்திரமல்ல, பல கலவரங்களை கண்ணால் கண்டு நொந்து போய் இருக்கின்றவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு புரியவில்லை. ஆமாம், நீங்கள் கூறிய ஒரு கருத்தை பார்த்துவிட்டு நாங்கள் எமது உரையாடலை தொடர்வோம். இன்றைய காலநிலையில் யாராவது டெலிபோனுக்கு போடுவதை பற்றி பேச முடியுமா? சஜித் பிரேமதாசாவிற்கு இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது, எது தொடர்பாகவாவது அவருக்கு ஒரு விடயமாவது தெரிந்திருந்ததா? அவர் மற்றவர்களால் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் ரணிலை விட்டுவிட்டு இங்கே வருகிறார். என்னிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. உங்களது தலைவர், முன்னாள் தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் ரணில் சாரதியாக இருக்கும் வரை அந்த பஸ்ஸில் ஏற மாட்டேன் என்று கூறியவர். சரி, நாங்கள் கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் அந்த ரணிலோடு இருந்த ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட் பதியுதீன் இப்போது அந்த பஸ்ஸிலிருந்து இறங்கிவிட்டார்கள். நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? சஜித் ஒரு நல்ல சாரதியா? உண்மையில் நான் எங்கேயோ ஒரு இடத்தில் பால் போத்தல் என்று சொல்லி அது மிகவும் பகிரங்கமாக வந்தது. அவர் ஒரு சிறு பிள்ளை, பாவம் தானே.
இந்த நாடு மிகவும் ஒரு கச்சிதமான பல அனுபவங்களை கொண்ட நின்று பிடிக்கக்கூடிய பலவிதமான நொலேஜோடு சம்பந்தப்பட்டவர்கள் தலைமை தாங்க வேண்டிய நாடு. பல்லாண்டு காலமாக யுத்தம் என்றும் கலவரம் என்றும் ஒப்பந்தம் என்றும் அல்லது சுனாமி என்றும் அதென்றும் இதென்றும் நாங்கள் மிகவும் கஷ்டத்துக்குள் அனுபவங்களுக்குள் வாழ்ந்து வந்த நாங்கள் சாதாரணமாக பாவம் இந்த சஜித் பிரேமதாஸ் அவருக்கு மக்களுக்கு என்ன தருவேன் என்று சொல்லுவதற்கு கூட அவருக்கு சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, ஏதாவது காலங்களில் அதாவது முஸ்லீம், தமிழர், பௌத்தர், கிறிஸ்தவர் என்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த நாட்டில் பலமுறை நடந்திருக்கின்றன. அவைகளின் போது அவர் வாயை கூட அவர் திறந்திருக்க மாட்டார். உதாரணமாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அவர் இந்த புதைபொருள் அவைகளுக்கெல்லாம் பொறுப்பாக கலாசார அமைச்சராக இருந்த பொழுது யாரோ ஒரு முஸ்லீம் பிள்ளைகள் யூனிவர்சிட்டியிலே இருக்கின்றவர்கள் அந்த ஓவியங்களை சீகிரியாவில் போகின்ற பொழுது ஏதோ ஒரு சின்னொரு விடயம் ஒன்று நடந்தது என்பதற்காக அதனை அப்பொழுதே பாரதூரமாக பேசினார். அதாவது எதனை பெரிதாக்க வேண்டும், எதனை நாங்கள் எளிமையாக்க வேண்டும் என்பது ஒரு புறம். அது மாத்திரமல்ல, நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன, அந்த செய்திகள் ஒன்றும் அங்கே இல்லை. அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த 2010ஆம் ஆண்டளவில் சரத் பொன்சேகா அவர்கள் தேர்தல் கேட்ட பொழுது ஜனாதிபதி தேர்தலிலே 10,000 ரூபாய் சம்பளம் கூட்டி தருவேன் என்று சொன்னார். அது அவர்களால் தெரியும் அது கொடுக்க முடியாதென்று, வெல்ல மாட்டோம் என்றும் தெரியும், வென்றால் பார்ப்போம் என்ற அடிப்படையிலே சொல்லுகின்ற ஒரு உத்தரவாதம். கடந்த தேர்தலில் எதனை அவர்கள் முன்வைத்தார்கள்? இந்த நாட்டிலே புரையோடி போயிருந்த பிரச்சனை, இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை, இந்த நாட்டிலே இருந்து வந்த சிக்கல்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யாப்பாலன என்று ஆட்சியை எடுத்து வங்கி கொள்ளை, அது இது, இந்த இனக்கலவரம், வேண்டுமென்று உருவாக்கப்பட்ட அந்த விடயங்கள் என்றெல்லாம் பேசுபொருளாக இருக்கின்ற காலத்தில் ஒரு நாட்டுக்கு ஒரு முதுகெலும்புள்ள தலைமை வேண்டும். அப்படி தலைமை இருந்து நாட்டை பாதுகாக்கின்ற பொழுதுதான் நாட்டுக்குள் வாழுகின்ற தமிழரும் நாமும் சிங்கள மக்களும் ஒன்று ஆளையால் அடிபிடிப்பட்டு கொள்ளலாம், ஆளையால் காலிலே விழுந்து கொள்ளலாம், ஆளையால் கட்டிப்பிடித்து முத்தமிடலாம், எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கலாம். அவைகளுக்கு முதலிலே நமது நாடு ஒரு நல்ல நிலைக்கு இருக்க வேண்டும். நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தத்துவமும் ஒரு அறிவும் அல்லது தேவையும் அந்த பெண்ணாம்பரிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இல்லாதிருந்தது ஒரு புறம் இருக்க, அவராலும் முடியாது போனது ஒரு புறம் இருக்க, இவர்கள் எல்லோரும் முஸ்லீம்களும் தமிழர்களும் அவருக்கு மீண்டும் மீண்டும் காத்தடித்து அங்கும் முடியாது போயிருக்க, அவர்கள் அங்கு முடியாது என்பதனை புரிந்து கொண்டார்கள். தலைவர் அஷ்ரப் அவர்கள் 2000ஆம் ஆண்டுக்கு முன்பு சொன்னதை இப்பொழுது 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டாலும் அதிலே இருந்து கலன்று எங்கு செல்வது என்று தெரியாமல் மீண்டும் ஒருவருக்கு காத்தடிக்கிறார்கள். பாருங்கள், சரத் பொன்சேகா அவர்களை பிரித்து எடுத்து வந்தது சிறுபான்மை கட்சி என்று அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள். இந்த சரத் பொன்சேகா முஸ்லீம் காங்கிரஸினுடைய வேட்பாளர் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு சிறுபான்மை கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் அன்று கூறியது. அது அவர்கள் சொன்னது உண்மை என்றால் இப்பொழுதும் ஒரு சின்ன பிள்ளையை முன்னே அழைத்துவிட்டு அவர்கள் மிக கவனமாக மறைந்து ஒளிந்து கொண்டு போகிறார்கள். வரலாறு நீங்கள் என்ன கேட்டது, நாங்கள் சொன்னது, அஷ்ரப் சொன்னது, வருடம் 20 போயிருக்கிறது. இந்த வருடம் 20 போய்த்தான் ஒரு அரசியலையும் ஒரு அரசாங்கத்தின் ஒரு தலைவனையும் ஒரு கட்சி தலைவனையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் அது என்ன? அதற்கு பேர் அரசியலா? அது அரசியல் அல்ல. நாங்கள் எங்களுடைய பாஷையிலே நான் வழக்கமாக கதைக்கின்ற பொழுது சொல்லுவேன், டியூப்லைட். இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது சூச்சை நாங்கள் போட்டவுடன் பத்துகின்ற அளவிற்கு இளைஞர்களும் புத்திஜீவிகளும் கல்விமான்களும் வரலாறுகளும் வழிகாட்டல்களும் இருந்து வருகின்ற பொழுது 20 வருஷத்துக்கு பிறகு அந்த சப்ஜெக்ட் விளங்கியிருக்குது. ஆனால் அந்த கொக்குக்கு கால் இருக்கிறத ஒத்துக்கொள்வது இருக்கே, அது பெரிய ஒரு விஷயம். ஆமாம், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கூறிய ஒரு கருத்தை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். தலைவருடைய வசியத்து தானே ரணில் விக்ரமசிங்க தலைவராக இருக்கிற வரைக்கும் யூஎன்பியில் நான் போக மாட்டேன்னு நான் போய் பார்த்து தானே வந்துட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகு ஹக்கீம் சொல்றார், வாப்பா இந்த ரணிலை நம்பி
எத்தனை வருஷம் போயிருக்குது. இப்படி டியூப் லைட் எல்லாம் நாங்கள் எப்படி அப்பா தலைவராகிறது? எங்களுடைய எண்ணம் தூய்மையானது, நாங்கள் பேசுவது உண்மையானது. நாங்கள் பொத்துவிலுடைய பிரச்சனையை பேசுவதாக இருந்தால் நாங்கள் ரொம்ப கவனமாக நெறியோடு பேசுவோம். நாங்கள் பேசுவதனை கேட்டுத்தான் ஆக வேண்டி வரும். பொத்துவில் பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஆனால் இந்த கிழக்கு மாகாண செயலணியில் தமிழரோ ஒரு முஸ்லீமோ இடம்பெறவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் தானே. அதாவது அது அது அதை முதலாவதான குழுவில் அது இடம்பெறவில்லை என்பது ஒரு குறைபாடாக இருந்தாலும் கூட அது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு குறை. அதுவல்ல இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை. இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை புதைபொருள் தொடர்பான அறிவு, அதனுடைய தேவை தமிழர், முஸ்லீம், சிங்கள மக்கள் எல்லோருக்கும் அது மிக முக்கியமானது. புதைபொருள் என்பது நமது வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது. அதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதாவது புதைபொருள் என்பது உல்லாந்தர் வந்த வருகை, அல்லது போர்த்துகேயர் வருகை, அல்லது சேர சோழ பாண்டியனுடைய வருகை, அல்லது இங்கிலாந்தர்களுடைய வருகை, அல்லது அரபியர்களுடைய வருகை, அல்லது முதன் மனிதன் ஆதம் என்று சொல்லப்படுகின்ற பெரும்பான்மையான மக்கள் எண்ணுகின்ற அந்த மலை, இந்த நாட்டிலே இருக்கின்ற மலை என்றெல்லாம் வரலாறுகள், ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. இந்த வரலாறுகள் எங்களுடைய அரசர்களுடைய வரலாறுகள். இந்த வரலாறுகளிலே முஸ்லீம்கள், சிங்கள மக்கள் எவ்வாறு அரசாங்கத்தோடு நாட்டோடு இருந்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாறுகளும் மிக முக்கியமானது. எனவே வரலாறுகள் துடைக்கப்பட்டதனால், வரலாற்றினுடைய தடயங்களை நாங்களே இல்லாமல் ஆக்குவதனால் தான் நாம் வரலாறற்றவர்களாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற விடயத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தால் நிச்சயமாக புதைபொருளை நாங்களும் தேடி தேடி ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. புதைபொருள் அல்ல எங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை. புதைபொருளுக்காக இந்த நாடு மொத்தமான புதைபொருள் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அதிகமானவர்கள் நம்புகிறார்கள் முதல் மனிதன் ஆதம் லேண்ட் பண்ணிய இடம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த மனிதனுடைய உயரம் என்ன, அந்த காலத்தினுடைய அந்த நிலவரங்கள் என்ன, எத்தனை பேர் இங்கு வந்திருப்பார்கள், போயிருப்பார்கள், மனித சஞ்சாரம் எவ்வாறு இருந்திருக்கும், அதனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற வளம், முத்தோ பவளமோ தங்கமோ அல்லது மினரல்ஸ், மண்ணோ எதுவோ, நிலமோ கடலோ களப்போ எதுவாக இருந்தாலும் மிகவும் அழகான பூமியாக நாங்கள் இருக்கிறோம் என்பவற்றையெல்லாம் நாங்கள் நினைத்து கொண்டு முதலாவது அவைகளை நாங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக புத்துவில் மக்கள் நீண்ட காலமாக அதனை பாதுகாத்து கொடுத்தவர்களும், அங்கே இருக்கின்ற அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரு சிலையை கண்டெடுத்து கொடுத்தவர்களும் புத்துவில் மக்கள் தான். அவர்களோ முஸ்லீம்களோ புதைபொருள்களை ஒரு நாளும் சேதப்படுத்தியவர்கள் அல்ல. அட்டாளச்சேனையில் தீகவாப்பி இருக்கிறது. அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குள் அங்கு பழைய சைத்தி இருக்கிறது. இன்னும் எத்தனையோ கோயில்கள், குளம், நிலமெல்லாம் இருந்தது. அவைகளை எமது மக்களே விசாரவட்டை என்று இப்பொழுதும் அதனை பாதுகாத்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை, இவைகளை வைத்து கொண்டு இனவாத அரசியலிலே குதிப்பவர்களும் அல்லது இனவாதிகளும் தான் இதனை பெரிதாக்கி கொண்டு போகிறார்கள். அங்கு பொத்துவிலில் இருந்த எத்தனை ஏக்கர் காணிகள் உண்மையிலே புதைபொருளுக்கு சொந்தமானது என்பது தொடர்பாக பல்லாண்டுகள் ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. கெசட் 2க்கு மேல் கெசட் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது. நீதிமன்றத்திலும் சில வழக்குகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவைகள் பேசி தீர்க்க வேண்டியவைகள், பேசி முடிக்க வேண்டியவைகள். ஏனென்றால் புதைபொருள் என்பது சட்டப்படியும் எந்த இனத்துக்கோ எந்த மதத்திற்கோ அவர்கள் கொண்டாடுகின்ற விடயம் அல்ல. மொத்தமான நமது நாட்டினுடைய மனித குலமும் பாதுகாக்கின்ற ஒரு விடயம் என்பதனால்தான் முஸ்லீம்கள் அதனை பாதுகாத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இங்கு அனுராதபுரத்திலே புதைபொருள் இருக்கிறது. அனுராதபுரத்தில் பல மன்னர்களுடைய ஆட்சி, அந்த 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 நிலப்புலங்கள் எல்லாம் இருக்கிறது. மக்களுக்கு காணி இருக்கிறது. அது வெறுமனே காட்சியளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் காணி இல்லை. காணி இல்லாததால் அவர்கள் கடற்கரை ஓரமோ அல்லது வயல் ஓரமோ அவர்கள் போகின்ற பொழுது அவர்கள் புதைபொருளை தேடி நாடி அதனை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் செல்லவில்லை. நாங்கள் கடந்த ஜனாதிபதியாக இருந்தவர்களிடத்தில் கூட நாங்கள் சொன்னோம், புதைபொருள் என்பது எல்லா மக்களுக்கும் உரியது. அதற்குரிய வடிவமைப்புகளை
நீங்கள் அமைத்து ஒவ்வொரு பிரதேச செயலாளர் காரியாலயங்களிலும் உத்தியோகத்தர்களை நியமித்து ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைக்கும் அவைகளை கொடுத்து அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய எத்தனையோ விடயங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கிறது. பொத்துவினுடைய மக்கள் நேரடியாக பேசுகின்றவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த எங்களுடைய ஊருக்கு மற்றவர்கள் வந்து இங்கே இருக்கின்ற அந்த தொல்பொருளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது என்ற நல்ல உணர்வுகளோடு அவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக குடிநிலங்களை விட்டு எழும்புவது என்பதல்ல, அதனை தீர்க்கக்கூடியதாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு இன்னும் காலம் போகவில்லை. மீரா அலி ராஜா என்பவர் கேட்டிருக்கின்றார், இன்று வடக்கில் சஜித் பிரேமதாச தலைமையில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ரிஷாடும் ரவுஃப் ஹக்கீமும் தொலைபேசி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ஒரே மேடையிலிருந்து கேட்கின்றார்கள். அதே சமயம் கிழக்கு மாகாணத்தில் ஏனைய இடங்களில் அவர்கள் பிரிந்து வாக்கு கேட்கிறார்கள். இது சம்பந்தமான உங்களின் அபிப்பிராயம் என்ன என்று கேட்கின்றார்கள். இதில் அதாவது மண் சோற்றுக்குள் கல் தேடுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவர்களுடைய ஆசனங்களை பெற வேண்டும் என்பதற்காக எவ்வாறாயினும் எப்படியும் அவர்கள் போட்டியிட்டு இவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறார்கள். உதாரணமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ரிஷாட் அவர்கள் வந்து சொன்னார்களாம், யானை உங்களுக்கு தெரியும் தானே, யானைக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சம்மாந்துறையில் பேசுகிறார், அங்கு மயிலே கேட்டதனால். ஆனால் இன்னும் ஒரு இடத்துக்கு போய் யானைக்குத்தான் போடுங்கள் என்று சொன்னார். இது ஒரு 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 புதிய ஒரு விடயம் அல்ல, அது ஒரு சின்னம். யானையோ அல்லது மயிலோ அல்லது கையோ இவைகள் சின்னம். ஆனால் நானும் இந்த கேள்வி கேட்கின்றவர்களும் நாம் எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் மயிலில் கேட்டாலும் யானையில் கேட்டாலும் டெலிஃபோனில் கேட்டாலும் நீங்கள் போய் தஞ்சமடைய போகின்ற இடம் இந்த சஜித்தினுடைய அந்த சிறு குடிசையில் தானே நீங்கள் ஒதுங்க போகிறீர்கள். ஆகவே நீங்கள் எப்படி கேட்டால் தான் என்ன என்று தான் நமது மக்களுக்கு நாம் சொல்லலாம். அவர்களுடைய வழக்கமான நாடகங்களிலே அவர்கள் ஆடிய நாடகங்களில் எதுவும் ஒன்று, அப்படித்தான் அதனை இப்பொழுது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு அங்கம், இது ஒரு நடிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அஸ்னி என்பவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார், ரணில் அரசாங்கத்தை எதிர்ப்பதை போன்று ஏன் ஜனாசா எரிப்பு பொத்துவில் காணிய உபகரிப்பு விடயத்தில் உங்களால் மைந்த அணியை எதிர்த்து பேச முடியாமல் உள்ளது? இங்கு மைந்தணி, ரணில் அணி, பிரபாகரன் அணி என்பதல்ல எங்களுடைய பிரச்சனை. பலதரப்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு எதிரே இருக்கிறது. ஒவ்வொன்றாக எப்படி தீர்க்க வேண்டும் என்று பக்குவமாக தீர்க்கின்றதற்கு பேர்தான் முறையான அரசியல். அதற்காக இந்த ரணிலுக்கு நாங்கள் ஏசினோம் என்கின்ற ஒரு விடயம் ரணிலுக்கு ஏசாமல் இருக்க முடியாது. முதலாவது இந்த நாட்டிலே அவருக்கு பற்றில்லை. ஏதாவது ஒரு 5இல் 1 அல்லது 10இல் 1 தேவைகளில் ஒன்றையாவது நிறைவேற்றக்கூடியவராக இருந்தால் நாங்கள் அவருக்கு ஏசாமல் விடலாம். அவர் நாட்டை பற்றி ஒரு நாளும் அவர் நாட்டிலே அன்பு கொள்ளவில்லை, நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை சிந்தித்திருக்கவில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவும் கோட்டாபே ராஜபக்ஷ என்கின்றவர்கள் அவர்கள் இந்த நாட்டிலே பாரிய பெரும் பணிகளை செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் புரையோடி போயிருந்த யுத்தம், இந்த நாட்டினுடைய அபிவிருத்திகள் என்று உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஏன் கோட்டாபே அவர்களுக்கு கூட கொல்லுவதற்கு காரிலே குண்டு வைத்த சம்பவங்களும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த சந்திரிகாமையாருடைய கண் போன அந்த விடயங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவைகளை விடவும் நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுகளோடாவது அவர்கள் இருக்கிறார்கள். நான் அதற்கு விடை முன்பு சொன்னேன். அதாவது நாங்கள் மொத்தமாக பாதுகாக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்குள் நாங்கள் சண்டை பிடிக்கலாம், அதுதான் எங்களுடைய தியரி. இது முற்று பெற்ற விடயம் அல்ல. இந்த ஜனாசா எரிப்பு விடயம் என்பது அவர்களுக்கு நாங்கள் சொல்லி வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு எத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் செய்யக்கூடியவர்கள் என்பதனை கடந்த காலங்களிலே நாங்கள் கவனமாக விளங்கி இருக்கிறோம். அதனால் ஏசி பேசி செய்ய வேண்டும் என்கின்ற ரவுஃப் ஹக்கீம் உடைய, ரிஷாடினுடைய அல்லது வேறு கட்சிகளினுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு போகின்றவர்கள் அல்ல நாங்கள் என்கின்ற அடிப்படையில் அதனை, அதாவது ஆடிக்கறப்பதை ஆடியும் பாடிக்கறப்பதை பாடியும் என்று கறக்க வேண்டிய இடத்தில்தான் எங்களால் அங்கு எடுக்க முடியும் என்பதற்காகத்தான் நாங்கள் பக்குவமாக இருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்கவில் கறப்பதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே இதனை அவர்களுக்கு ஏன் இந்த மொத்தமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் எல்லோரும் இருக்கின்ற இடத்தில் நாங்கள்
நாங்கள் தர்க்கம் புரிந்திருக்கிறோம் கருத்து ரீதியாக. அந்த கருத்து ரீதியான தர்க்கம் தொடரும். அவர்களோடு நாங்கள் சண்டை அல்ல, அன்பு சண்டை, நாங்கள் நியாயத்தினுடைய சண்டை நாங்கள் பிடிப்பதற்கு இருக்கிறோம். நாங்கள் உதாரணமாக இந்த தொல்பொருள், உதாரணமாக தொல்பொருளுக்கு நாங்களும் ஆதரவு. ஆனால் அந்த தொல்பொருளை நீங்கள் பேசுகின்ற பொழுது சிறுபான்மை மக்களினுடைய காணி பிரச்சினை தொடர்பாக நீங்கள் முடிக்க வேண்டும் என்கின்றது போன்று கொரோனா போய்விட்டது. இந்த நாட்டில் பெரியொரு ஒரு ஒரு விடயம், ஆண்டவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, அரசாங்கம், மக்கள், டாக்டர்ஸ் அவர்களெல்லாம் மிகவும் நல்ல பிரயத்தனங்களை எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வரலாற்றிலே மறக்க முடியாது. ஆகவே எங்களுக்கு எழுந்த ஒரு சின்ன விடயம், மாற்றியமைக்கப்பட வேண்டிய விடயத்தை கவனமாக மாற்றியமைக்கக்கூடிய தலைமைகளோடு முறையாகத்தான் நாங்கள் பேச வேண்டுமே தவிர பொதுவெளியிலே சண்டை பிடிப்பதாக காட்டி கையை உயர்த்தி நாங்கள் ராஜினாமா பண்ணிவிடுவோம் என்று வரலாற்றிலே செய்து பழக்கப்பட்டதனால் மக்களும் அப்படி சிலர் யோசிக்க பார்க்கிறார்கள். ஆனால் ராஜினாமா என்று கூறும்போது ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை இல்லையா? அதற்கு ராஜினாமா என்று சொல்ல தேவையில்லையே. ராஜினாமா என்று சொன்னால் அதை முடித்திருக்க வேண்டும். ராஜினாமா பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு கூட வந்தவர்கள் மீண்டும் போய் சார் ராஜினாமா ஆயத்தமில்லையா என்று கேட்டதற்கு பைத்தியமா என்று விடை சொன்னவைகள் ஞாபகம் இருக்கிறது. ஆமாம், ஒரு தொலைபேசி அழைப்பு நீண்ட நேரமாக காத்து நிற்கின்றது. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்களே. அலைஹிஸ்ஸலாம். நான் கல்முனையிலிருந்து ஷாஹிர் கரீம். ஓகே. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் சுருக்கமாக கேட்கின்றேன். கடந்த காலத்தில் மருகும் ஸ்தாபக தலைவர் அஷ்ரப் அவருடைய காலத்திலே 1989ஆம் ஆண்டு ரணசிங்க பிரமதாச ஆதரவு அளித்து ஜனாதிபதி சிங்க பிரமதாஸ் அவர்களை ஜனாதிபதி ஆக்கினார். அதே போன்று 1994ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மா அவருக்கு ஆதரவு அளித்து அவரை ஜனாதிபதி ஆக்கினார். எனவே அஷ்ரப் அவருடைய அதிர்ஷ்ட சாணக்கியம் இதில் தெளிவாகி தெரிகிறது. அவர் சிறந்த தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவர் என்று. எனது கேள்வி என்னென்றால், இப்போதைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் தௌப் ஹக்கீம் அவர்கள் 2010ஆம் ஆண்டு சரத் பொன்சேகா அவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்கள் பக்கம் தோல் தடைந்து இப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த ஜனாதிபதியானார். அதே போன்று கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு அளித்து தோல்வி அடைந்து திருவாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இப்போது ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியானார். எனவே இந்த அரசியல் சாணக்கியம் தக்க தருணத்தில் சந்தர்ப்பத்தில் தீர்மானிக்க முடியாத ஒருவர் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் காங்கிரசுக்கு, தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவரா என்பதை என்னுடைய கேள்வியாகும். அதாவது சார் அவர்களே, முஸ்லீம் காங்கிரஸுக்கு சட்டப்படி அவர் தானே தலைவராக இருக்கிறார். அதுக்கு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியா இல்லையாங்கிறத விட அவங்க தகுதி இல்லைன்னா அது முடியுது தானே. அப்படித்தானே அதை பார்க்கணும். அதாவது கட்சி என்பது யாப்போடு சம்பந்தப்பட்டது. தலைவர் அஷ்ரப் அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த தலைமைத்துவத்திலே நம்பிக்கை வைத்ததனால் மொத்தமான போராளிகள் அவரின் பின்னால் அவர் விரலை நீட்டினால் அதற்கு பணிபுரிவதற்கு பல்லாயிரக்கணக்கான போராளிகள் இருந்தார்கள். அவர் மரணித்ததன் பின்பு ஏதோ ஒரு வகையில் இந்த பிறகு வந்த தலைமைத்துவம் என்பது அவர்கள் அந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் கட்சி உருவாக்கியதற்குரிய அந்த அபிலாஷைகள், எண்ணங்கள், அவைகளுக்கெல்லாம் மாற்றமாக அவர் வேறு ஒரு மார்க்கத்தை அவர் வழி சமைத்து கொண்டார். அதைத்தான் நானும் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருந்த விடயம். உதாரணமாக ரணில் விக்ரமசிங்க சாரதியாக இருக்கிற வரை முஸ்லீம் சமூகமோ முஸ்லீம் காங்கிரஸோ யுஎம்பிக்கு போகாது என்று சொல்லி தெரிந்திருந்தும் கூட அத்தனை காலமாக அவர் அந்த பக்கம் இருந்திருக்கிறார் என்றால் அது அவருடைய அந்த நடத்தைகள் தன்னுடையதோ தனது மக்களுடையதோ அல்லது தனது நாட்டினுடைய மக்களுக்கு தேவையான ஒன்றாகவோ அல்லாமல் அவருக்கும் அவரை இயக்குகின்றவர்களுக்கும் தேவையான அந்த அடிப்படையில் மாத்திரம் அது நிகழ்ந்து வந்ததனால் இன்றைக்கு அவர் இப்படி பிழையான ஒரு தலைமைத்துவம் வழிகாட்டி என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் தானே. ஆகவே அந்த கட்சி என்பது இப்பொழுது காலத்தினுடைய தேவை. அது முடிந்து விட்டது. சில காலம் முஸ்லீம்கள், தமிழர்கள் ஒரே கட்சி, அதாவது ஐக்கிய தேசிய கட்சிக்கோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கோ வாக்களித்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் எத்தனையோ தமிழ் அமைச்சர்கள் பெரும் பாரிய அபிவிருத்திகளை செய்திருக்கிறார்கள். யுஎன்பியிலே முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள். காலத்தினுடைய தேவை
வெவ்வேறு அரசியல் கட்சிகள் உருவாக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆயுத குழுக்கள் என்றும் போய் வரலாற்றிலே நாங்கள் கண்டவைகள் நியாயமான விடயங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த முஸ்லீம் தலைமைகள் என்பவர்கள் இப்பொழுதும் அவர்களுடைய தேவைக்காகவே அதனை செய்து வருவதால், அந்த கட்சியை பாவித்து கொண்டு வருவதால், நாங்கள் கட்சி என்பது அது மதம் அல்ல, காலத்தினுடைய தேவை. ஒரு காலத்தில் யுஎன்பிக்கு வாக்களித்தோம், ஒரு காலத்தில் தமிழர்கள் அவர்களை பொறுத்தவரையில் செல்வநாயகம் உருவாக்கிய அந்த கட்சியிலே தலைமையிலே போனார்கள், முஸ்லீம்களும் சேர்ந்து போனார்கள், கட்சிகளுடைய பெயர்கள் மாறின, கொள்கைகள் மாறின. ஏன் ஒரே கட்சி ஐக்கிய தேசிய கட்சியில் ஜேஆர் ஜெயவர்தன் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது இந்திய படையை கொண்டு வந்து ஒப்பந்தம் செய்கிறார். அதே முடிவில் பிரேமதாசா வேட்பாளராக வந்து இந்திய படையை நான் வெளியாக்குவேன் என்று ஒரே யுஎன்பிக்குள் 2 நாட்களுக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை பாருங்கள். இன்று தேவை கட்சி என்பதை விடவும் தலைமைகள், நல்ல தலைமைகள் வேணும். கட்சி என்பது தலைமை, தலைமை என்பது தான் கட்சி, தலைமை என்பது கொள்கை, தலைமை என்பது அதாவது கட்சிக்காக, கட்சி என்பது மக்களுக்காக என்ற அந்த ஓட்டம் இருக்கின்ற பொழுது நமக்கு தேவைப்படுவது தலைமைதானே அன்றி கட்சி அல்ல. தலைமையில் விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த தலைமை நம்மை முறையாக வழிகாட்டும் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமது மக்களுக்கு இருந்தால் அந்த தலைமை சொல்லுகிற அந்த அணிக்கு நாங்கள் வாக்கு போட வேண்டும். உதாரணமாக அன்று தலைவர் அஸ்ட்ரம் அவர்கள், அதாவது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக அவர்களுடைய மனைவி, அவரோடு செய்து கொண்டு ஒப்பந்தம் என்று பல கட்சிகள் கூட்டு சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே கடைசியாக பிரேமதாசாவுக்கு வாக்கு போட சொன்னார். அது தலைவர் அதனுடைய நுணுக்கங்களை நோக்கங்களை அறிந்து வைத்ததனால் மக்கள் தலைவரை நம்பினார்கள். தலைவர் சொல்லுவதை கேட்டார்கள். கதிரைக்கு போடுங்கள், கதிரைக்கு போட்டார்கள். மரத்துக்கு போடுங்கள், மரத்துக்கு போட்டார்கள். ஆனைக்கு போடுங்கள், அந்த நம்பிக்கை இருந்தது. இப்பொழுது அந்த வழியிலேயே இவர் சொல்ல பார்த்து இன்றைக்கு பல ஓட்டைகளும் பல பிரச்சனைகளும் எழுந்து விட்டதனால் முஸ்லீம் காங்கிரஸை பற்றி நீங்கள் இப்பொழுது பேச வேண்டாம், அது நாம் உருவாக்கிய கட்சி. இப்பொழுது இருக்கின்றவர்களில் கூட அதாவுல்லாவை விடவும் முஸ்லீம் காங்கிரஸில் இருந்தவர்கள் யார் என்று சொல்லட்டும், அல்லது கேள்வி கேட்ட உங்களுக்கு இருக்கின்ற உரிமை தொடர்பாக அவர்களுக்கு பேச முடியாது. ஆனாலும் இப்பொழுது ஒவ்வொரு சமூகத்துக்கும் தேவை தலைமை. இந்த நாட்டில் சிங்கள மக்கள் தங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தலைமையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன கட்சி என்றதும் அல்ல, கை இருந்தது, வெற்றிலை இருந்தது, திடீரென மொட்டிலே வந்திருந்தாலும் தலைமை அதில் இன்றியமையாதது. ஆனால் இங்கே ஒருவர் கேட்கிறார், பிர்தௌஸ் அல் ரஜாய் அபு உமர் என்பவர், சரி தேர்தல் முடிந்து ஹக்கீம் ரிஷாட் அரசுடன் இணைய வந்தால் உங்களது நிலைப்பாடு என்ன? இவர்களை பற்றி நாங்கள் ஒரு காலத்திலும் கணக்கெடுக்கவில்லை. ஏனென்றால் அது நம்பிக்கை, நாணயம், கௌரவத்தோடு தொடர்பட்டது. அவர் வருவார் வரமாட்டாரா என்பது இவர்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் வருவதற்கு வெற்றி கொள்ள வேண்டுமே. இப்பொழுது கண்டி மாவட்டத்தில் சிங்கள மக்கள் இவருக்கு வாக்கு போடுவார்களா? கண்டி மாவட்டத்திலே முஸ்லீம்களே சொல்லுகிறார்கள், உங்களால் தான் எங்களுக்கு இவ்வளோ இனவாதங்கள் இன்று உருவாகி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வன்னியிலே அந்த மக்கள் நீண்ட காலமாக முழுவதையும் பெற்றுக்கொண்டவர்கள். எனவே இவர்கள் அரசாங்கத்தோடு வருகிறார்களா சேர்வார்களா என்பது ஒரு நாளும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கவில்லை. ஏன் சாட்சி இந்த நாட்டினுடைய மஹிந்த ராஜபக்ஷ இப்பொழுது இருக்கின்ற பிரைம் மினிஸ்டர் சாக்கி. நாங்கள் இவர்கள் ஒவ்வொரு முறையும் மைந்தவா பள்ளியா என்று நான் முந்தி சொன்னது போல வாக்குகளை எடுத்துவிட்டு மைந்தவிடம் மொத்தமாக கொடுக்க வருகின்றதும், அதே போன்று யானையிலே தேர்தல் கேட்டுவிட்டு தங்களுடைய சுயநங்களுக்காக சிறிய ஷொப்பிங் லிஸ்ட்டுகளை முடித்து கொள்வதற்காக அவர்கள் சேருகின்ற பொழுதெல்லாம் அவர்களை எடுக்க வேண்டாம், இவர்களை கூட்ட வேண்டாம் என்று சின்ன பிள்ளைகள் வகுப்பில் இருந்து கொண்டு நான் கீழ்றான் அடிக்கிறானுங்கிற மாதிரி நாங்கள் செய்யலை. ஆனால் அது அவர்களுடைய கௌரவத்தை ஒரு பொறுத்த விஷயம். அவர்கள் வந்தால் எங்களுக்கு என்ன? அவர்கள் வருவதற்கு மக்கள் முதலிலே யார் அவர்களுக்கு ஆணை கொடுக்க போகிறார்? அம்பாறை மாவட்டத்தின் மக்கள், கிழக்கு மாகாணத்தினுடைய மக்கள் இந்த ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு இப்பொழுதும் வாக்கு கொடுப்பதனால் அவர்கள் எதனை பெறப்போகிறார்கள்? வைப்போம். கண்டியிலே உள்ள மக்கள் அவர்கள் ரவுஃப் ஹக்கீமுக்கு வாக்கு போடுவதன் மூலம் எதனை அனுபவிக்கப் போகிறார்கள்? தலைவர் அஷ்ரஃப் முஸ்லீம் காங்கிரஸை உருவாக்கி முஸ்லீம் மக்களை அதாவது அரசியல் மயப்படுத்துவதற்காக மாத்திரமே அதனை பாவித்துவிட்டு
ஈட்டில் நுவா என்கின்ற கட்சியை உருவாக்கி இந்த நாட்டில் யாருடைய பிரச்சனை தீர்வதாக இருந்தாலும் அது எல்லோருடைய பிரச்சனை தீர்வதன் மூலம்தான் அதனை தீர்க்க முடியும். வெறுமனே ஒரு பெரும் பிரளயம் நடக்கின்ற ஒரு பிராந்தியத்தில் ஒரு நாட்டில் முஸ்லிம்களுக்கு உரிமை வேண்டும் என்று பேசுவதை விட சிங்கள மக்களுடைய மனம் என்ன நினைக்கிறது, தமிழ் மக்களுக்கு உண்மையிலே என்ன வேண்டும், முஸ்லிம்களுக்கு என்ன வேண்டும் என்று எல்லா மக்களுடைய தீர்வுகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுதுதான் எல்லோருக்கும் தீர்வு வரும். சிங்கள மக்கள் இவ்வளவு யுத்தம் செய்து ஆயுதங்கள் ஏந்தி எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயுத குழுக்கள் வெளியாகி இலங்கையினுடைய தமிழர்களோ முஸ்லீம்களோ இளைஞர்கள் ஆமி என்ற பெயரிலும் விடுதலை போராளிகள் என்ற பெயரிலும் எத்தனை ஊனமுற்றிருக்கிறார்கள். இது எங்களுக்கு வரலாறு இல்லையா? ஏதாவது ஒன்றை நாங்கள் பெற்றிருக்கிறோமா இந்த காலகட்டத்திற்குள்? ஆகவே நாங்கள் தான் அதனை சிந்திக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் தலைவர் அஷ்ரப் அவர்கள் எல்லா மக்களுக்குமான தீர்வு என்று பாராளுமன்றத்தில் 2000ஆம் ஆண்டு ஒரு தீர்வு தொடர்பான ஒரு டிராஃப்டை சந்திரிகாவோடு சேர்ந்து அவர் 2-3 மணித்தியாலங்கள் வாசித்திருந்தார். அப்பொழுதே இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை பாராளுமன்றத்துள்ளேயே எரித்த வரலாறுகள் எங்களுடைய கண் முன்னே இப்பொழுதும் காட்சி அளிக்கிறது. எனவே தான் அவர்களுக்கு வாக்கு போடுவதன் மூலம் இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கோ நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ யாருக்கும் நன்மை பயக்கப் போவதில்லை என்பது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்தால் சேர்ப்பீங்களா அல்லது விடுவீங்களா என்று கேட்டால் அது கேள்வி கொஞ்சம் நல்லா போல தெரியும். அது ஒரு சாதாரண ஒரு குடிமகனின் ஒரு கேள்வி. அடுத்த ஒரு கேள்வியை நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இந்த சாய்ந்த மருது விவகாரத்தில் வர்த்தமானி வந்தது உடனடியாக உங்கள் மீதான ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு கிழக்கு மாகாணத்தின் உங்கள் மீதான ஒரு நம்பிக்கையை அந்த நிலைமை அந்த நேரத்தில் தூண்டி இருந்தது மக்கள் மத்தியில். என்ன நடக்கின்றது? அதற்கு என்ன நடக்கும்? அதற்கு என்ன நடக்கிறது, என்ன நடக்கும் என்பது தொடர்பாக அந்த சாய்ந்த மருதினுடைய மக்களும் அந்த பிராந்தியத்தினுடைய மக்களுக்கும் பகிரங்கமாக பல மேடைகளிலே நான் பேசியிருக்கிறேன். இன்னும் கடைசியாக இந்த நிகழ்வுகளில் பின்னரெல்லாம் சாய்ந்த மருதிலே மக்கள் பாரியொரு வரவேற்பொன்றை செய்தார்கள். நீண்ட காலமாக அவர்களுக்கு புரிந்த சேவைக்காக அன்றும் நாங்கள் அதனை பற்றி சொல்லியிருக்கிறோம். கடைசியாக 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் பேசுகின்ற பொழுதும் அவரிடத்திலே நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு சாய்ந்த மருது மக்களுக்கு பிரதேச சபை தர வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நாங்கள் இந்த விடயத்திலே இருக்கவில்லை. எங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விடயம் இருக்கிறது. அங்கு 3-4 பெரிய ஊர்களும் அதே போன்று தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று பல இனங்களும் வரலாற்றிலே வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்றிலே அவர்களுக்கு 4 அதிகார சபைகள் இருந்திருக்கிறது. இந்த எங்களுடைய கண்முன்னே இந்த இனவாதம் பிரதேசவாத ரீதியாக பிரிக்கப்பட்டு நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோமே. ஆகவே இதற்கு முறையான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதிலே முயற்சி செய்தோம். அதோடு ஒரு குறுக்கு கேள்வி ஒன்று ரியாஸ் முகமது என்பவர் கேட்கின்றார். அதாவுல்லா சார், கல்முனை சாய்ந்த மருது 2 ஊர்களையும் மறைந்த தலைவர் அஷ்ரப் பிரித்து தரமாட்டேன் என்று சொன்னார். ஆனால் நீங்கள் இப்போது கல்முனை பிரச்சினை தீர்க்கப்படாமல் ஏன் சாய்ந்த மருதை பிரித்து கொடுத்தீர்கள்? அதாவது கல்முனை பிரச்சினை தீர்க்கப்படவில்லை அல்லது சாய்ந்த மருது பிரித்து கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் புரியாத புதிர்களாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்று அதாவது பிரிண்ட் பண்ணப்பட்ட கெசட் 2022ஆம் ஆண்டிலிருந்து செயற்படுவது, 2020ஆம் ஆண்டிலிருந்து செயற்படத்தக்கவாறு இந்த பிரச்சினைக்கு ஒரு கொமிஷன் மூலமாக 4 சபைகளை உருவாக்குவதே எங்களுடைய தேவையாக இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு தேவையான சபை, முஸ்லிம் மக்களினுடைய சாய்ந்த மருது மக்களினுடைய சபை, கல்முனை ஏற்கனவே இருந்த பட்டின சபை என்பதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தலைவர் அஷ்ரப் அவர்கள் பிரித்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. அதாவது ஏற்கனவே 87ஆம் ஆண்டுக்கு முன்பு 4 உள்ளூராட்சி சபைகள் அங்கே இருந்தன. அந்த சபைகள் 87ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. ஆனால் டிஆர்ஓ ஆஃபீஸ் அல்லது ஏஜி ஆஃபீஸுங்கிறது அரசு நிறுவனம் ஒன்றாகவே இருந்தது. ஆனால் இந்த கலவர காலங்களில் தேவையின் அல்லது அந்த சந்தர்ப்பத்தின் நோக்கத்தில் பிரதேச செயலாளர் பிரிவு தமிழ் என்றும் முஸ்லீம் என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது உத்தியோகபூர்வமற்ற முறையிலே. ஆனால்
அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு கிடைப்பது என்பது யாருக்கும் எந்த தடையும் இல்லை. தமிழ் மக்களுக்கு உள்ளூராட்சி சபை கிடைக்க வேண்டும் என்பதிலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சாய்ந்தமருது மக்களுக்கு கல்முனை மக்களுடைய முறையான அவர்களுடைய நிலம் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதில் சாய்ந்தமருது மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள். கல்முனை மக்களும் சாய்ந்தமருதுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதிலே கடும் தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நான் முன்பு சொன்னேன், 4 சபையை 87ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்து பல நீண்ட காலமாக அனுபவித்தவர்கள். அதாவது கரைவாகுபற்று தெற்கு, கரைவாகுபற்று மேற்கு, கரைவாகுபற்று வடக்கு, கல்முனை பட்டின சபை. ஆகவே 4 சபைகள். இவைகள் ஒன்றாக்கப்பட்டதனால் எல்லைகளிலே ஆளையால் சந்தேகப்பட பார்க்கிறார்கள். தமிழர்கள் நினைக்கிறார்கள், இருக்கின்ற தமிழர்கள் எல்லோரையும் இப்படியே குடைந்து கூரைக்கு மேல் எடுத்தால் என்ன என்று தமிழர்கள் நினைக்கிறார்கள். அவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் அப்படி எண்ணி இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நினைக்கிறார்கள், அதனை நாங்கள் விடக்கூடாது என்று விடக்கூடியவைகள், பேசி தீர்க்கக்கூடியவைகள் என்பனவற்றை பேசுவதற்கு இவர்கள் இடம் கொடுக்கவில்லை. இதுதான் ஒரு முக்கியமான விடயம். தலைவர் அவர்கள் டிஆர்ஓ ஒரு ஏஜி ஆஃபீஸை சாய்ந்தமருதுக்கு கொடுத்த பொழுது 4 சபைகளும் ஒன்றாக இருந்தன. அவர் கல்முனையிலே தான் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராகி சாய்ந்தமருதுக்கு மாகாண சபையை கொடுத்து கல்முனையினுடைய மேயர் பதவி அல்லது பிரதேச சபை தலைவர் பதவியை மருதமனைக்கு கொடுத்தார். சீரான ஓட்டம். ஆனால் ஹக்கீம் அவர்கள் தலைமையை பொறுப்படுத்தி முதலாவது ஒரு சாய்ந்தமருது ஒருவருக்கு கிடைத்த மேயர் பதவியை 1 வருடத்துள்ளோ அதற்கு மேல் கொஞ்சம் கொடுத்து அதனை முடக்கிவிட்டு கல்முனையில் இன்னும் ஒருவரை கொண்டு வந்து அவர் அந்த கதிரையிலே இருத்திய பொழுது அதற்கு பின்னால் அவர்களால் மக்களை எவ்வாறு வாழ வைக்க வேண்டும் என்கின்ற அந்த முறையில் தடுமாற்றம் ஏற்பட்டதனால் ஊர்கள் குழம்பி போயின. இவைகளும் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த கைங்கரியங்களில் ஒன்று. ஆமாம். இன்னும் ஒரு கேள்வியை கேட்கின்றார். சுலைமான் ராஃபி என்பவர் திகாமடுலையில், அதாவது கல்முனை தொகுதியில் முன்னாள் பிரதியமைச்சர் மொயின் முஸ்தபா உங்களை வம்புக்கு இழுக்கிறாரே என்று கேட்கின்றார். அது இன்று ஏற்பட்ட ஒரு நோய் அல்லவே. கடந்த காலங்களில் நீண்ட காலமாக அரசியலிலே இவ்வாறு ஓடி அங்கு போய் இங்கு போய் வந்து இவ்வாறு பல அனுபவங்களை பெற்றவர்கள் இப்பொழுதாவது கால நேர ஓட்டத்துடன் நடப்பார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதனை மறப்போம். ஆமாம். இந்த முறை தேர்தலில் கிழக்கு மாகாண மக்களின் முக்கியமான பிரச்சனை எதுவென்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த முறை தேர்தலில் அல்ல, எந்த முறையும் நாங்கள் அரசியல் செய்கின்ற வரைக்கும், தீர்வு வருகின்ற வரைக்கும் தமிழர், முஸ்லீம், சிங்கள மக்களினுடைய பிரச்சினை முதலாவது காணி பிரச்சினை. நான் இதனை மிகவும் தெளிவாக இந்த இடத்திலே நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் முன்பு சொன்னேன், சுதந்திரம் அடைந்த பொழுது எங்களுடைய தமிழ் மக்கள் அன்று பிரித்தானியர்கள் முன்னதாக 50-50% தாருங்கள் என்று கேட்டார்கள். 50-50 என்ன அடிப்படையில் கேட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் அதைத்தான் நான் சொன்னேன், அன்றும் என்ன வீதாசாரத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றதை நாங்கள் நினைத்திருந்தால் உண்மையிலே பேசி அதனை சற்று கனிய வைத்திருக்கலாம். ஆனால் பிரித்தானியர்களும் இந்த பிணக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் 50 கேட்க சொன்னார்களோ தெரியாது. அவர்கள் 50 கேட்டு இன்னும் ஒன்றும் கிடைக்கவில்லை. நாங்கள் முன்வைக்கின்றோம், இந்த நாட்டில் பௌத்த மதம் தான் இந்த நாட்டில் பிரதானமான மதம், எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். அதே போன்று ஏனைய மதங்களுக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம், 3வது ஒன்றை சேர்த்துக்கொள்வோமே, ஒவ்வொரு நிர்வாக அலகுகளிலும் எந்த மக்கள் அதிகம் வாழ்கின்றார்களோ அந்த நிர்வாக அலகுகளிலே அவர்கள் முதன்மையானவர்கள், அவர்களுடைய மதம் என்றால் மத பிரச்சனை முடிகிறது. இது நாங்கள் கான்ஸ்டிடியூஷனில் உள்வாங்கப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு நிர்வாக அலகிலும் அல்லது கிராம சேவக பிரிவுகளில் அல்லது டிஆர்ஓ டிவிஷன் அல்லது ஏஜிஏ அல்லது டிஎஸ் அந்த பிரிவுகளுக்குள் அல்லது மாவட்டம் தோறும் அல்லது மாகாணம் தோறும் வாழுகின்ற அந்த மக்கள் என்ன வீதாசாரமோ அந்த வீதாசாரத்தில் நாங்கள் ஆக குறைந்தது
குடியிருப்பு நிலம், வளநிலம், உத்தியோகம் என வளப்பங்கீடுகள் முறையாக நடக்குமானால் மலையக மக்களும் அவர்களும் வாழ்ந்து விடுவார்கள். இதைத்தானே தமிழ் தரப்பு காணி அதிகாரங்கள் அப்படியே சில அதிகாரங்களை தமிழ் தரப்பு கேட்பதும் இதன் அடிப்படையில் தானே. அதாவது அவர்கள் கேட்பது இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு விஷயம் அல்ல. உதாரணமாக இது ஒரு சிறிய நாடு, சிறிய கோப்பை. இதனை நாங்கள் 9ஆக பிரித்து ஒரு நாடகம் அல்லது ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு போல் இந்த நாட்டை ஆக்க முடியாது. அவர்களுக்கு காணி அதிகாரமும் போலீஸ் அதிகாரமும் என்று அந்த மாகாணத்துக்கு கேட்கின்ற பொழுது நீங்களும் நானும் இலங்கையன், ஒவ்வொரு மாகாணமும் அதனை கேட்டு எல்லா மாகாணங்களிலும் அந்த எல்லைகளிலே ஆயுதங்களோடு ஒவ்வொரு இனமும் நின்றால் இந்த நாட்டினுடைய நிலைமை எங்கு போய் சேரும்? அதுவல்ல. எங்களுக்கு தேவை வாழ்க்கை. எமது மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். வடமாகாணத்தில் அவர்களுக்குரிய அந்த வீதாசாரத்துக்குரிய அவைகள் அவர்களுக்கு கிடைத்தால் மற்ற விடயங்களை பற்றி அவர்கள் யோசிக்க வேண்டியதில்லை. எந்த விதமான முரண்பாடுகளும் வரப்போவதில்லை. இன்று எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் காணிதான் முதல் பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பார்வையில் நாங்கள் நினைக்கின்றோம், அவ்வாறான ஒரு ஒழுங்குக்கு வர முடியுமாக இருந்தால் அது விகிதாசாரம் அது 30ஆக இருக்கலாம், அல்லது நாங்கள் பேசுகிறதா இருக்கலாம், இதங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கலாம். அதை விட்டுவிட்டு கோடுகளை போட்டு இதற்குள் எங்களுக்கு வேண்டும் என்று வருகின்ற பொழுதுதான் சந்தேகங்கள் கிளம்பப்படுகிறது. நிச்சயமாக. மொஹிதீன் பி நைசார் என்பவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். உங்களுக்கு எதிராக உங்களை எதிர்த்து வாக்கு கேட்கும் தவம் பற்றியும் ஜனாசா எதிர்ப்புக்கு எதிராக அவர் திரட்டிய கையொப்பம் சம்பந்தமாகவும் உங்கள் கருத்து என்ன? இவைகள் உங்களுக்கு தெரியும். முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரே வஜ்ஜா ஃபெயில்ண்டா கீழ்கண்டுகளை பற்றி காய்ச்சிக்கிறீங்களே. நாம் அதெல்லாம் சும்மா இப்படி தான் ஒரு கேள்விக்காகன்றது இல்லாமல் சும்மா ஒரு சரகுக்கு அப்படி காய்ச்சி போட்டு விடுறது தான். கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நீங்கள் அங்கே இன்னும் ஒரு கட்சித் தலைவர், அதாவது கருணா கூறியிருந்தார், இந்த கொரோனாவை விட தாம் மிகவும் பயங்கரமானவர் என்று. நீங்கள் ஒரு ஜனநாயக கட்சி ஒன்றின் தலைவர், நீங்கள் அந்த கருத்தை எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? அதாவது இப்படித்தான் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற கால சூழ்நிலைகளில் வாக்குகளை எடுப்பதற்காக வென்று மாத்திரம் பேசக்கூடாதவைகளையெல்லாம் பேசுவது அல்லது நம்மை அறியாமல் பேசப்படுவது ஆரோக்கியமானதல்ல என்பதை தம்பி கருணா புரிந்து கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன். ஃப்ரீஸ் என்பவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் இம்முறை தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் முடிந்து பதவியேற்றவுடன் 50,000 பட்டதாரிகளுக்கான நியமன கடிதங்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ள போது எப்போது அவர்கள் பயிற்சிகளை மீள ஆரம்பிப்பது சம்பந்தமாக குரல் கொடுப்பீர்களா? அதாவது இந்த பட்டதாரிகளுக்கு மாத்திரம் குரல் கொடுக்கிற ஆள் இல்லையே. எதுவெல்லாம் நமது மக்களினுடைய தேவைகளாக இருக்கின்றனவோ, எதுவெல்லாம் நமது மக்களுக்குரிய உரித்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றனவோ, இவையெல்லாம் எமது மக்களுக்கு உரித்தாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவைகள் அத்தனைக்கும் நாங்கள் குரல் கொடுக்க காத்திருக்கிறோம். அதாவது நீண்ட காலம் இந்த பட்டதாரிகளின் பிரச்சனை தீர்க்கப்படாமல் கடந்த தேர்தலின் போது சில வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் அவர்கள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருப்பதால் இப்படியான ஒரு நமது பங்கை பெறுவதற்குரிய வேலைகளை நாங்கள் முன்னெடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நமது பங்கு என்று எதனை நான் தானே சொன்னேன். எவ்வளவு கவனமாக ஒரு தீர்வு எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டிலே எவ்வாறு இந்த உத்தியோகம் பெறப்பட வேண்டும், எந்த அளவுக்கு கொடுத்தால் கணிசமாக. உதாரணமாக ரொம்ப சிம்பிள். அன்று ஒரு முக்கியமான ஒரு அதாவது பல்கலைக்கழக விரிவாளர்களோடு நான் பேசி கொண்டிருந்தேன். ஒரு 6 பேர் இருக்கும். அதில் சிங்கள ஒருவர் இருக்கிறார், 4-5 முஸ்லீம்கள் இருக்கிறார். நான் சொன்னேன், சாப்பாடு இப்பொழுது நமக்கு லஞ்ச் வேணும், எத்தனை பாக்கெட்? 6 பாக்கெட். 6 பாக்கெட் அல்லது 5 பேர் இல்லாடி 5 பேருக்கு பாக்கெட் வேணும் என்று சொன்னால், நீங்கள் ஒருவர் இருக்கிறீங்க சிங்களம், உங்களுக்கு கொண்டு தாரோம். மற்ற அதில் தமிழர் இருக்கிறார், அவருக்கு கொடுக்குறோம். அது அவருடைய பங்கு. நாம் நமது மண், நமது பீங்கான், நமது உணவு, இங்குதான் வாழ்கிறோம் என்றால் எங்களுக்குரிய பங்கு என்பதை தேவையில்லாத முறைகளான முறைகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முயன்றதனால் வந்த வினைதான். நான் சொன்னேன், சுதந்திரம் அடைந்த பொழுது 50க்கு 50 எப்படி கேட்கப்பட்டது? அதுதான், அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் எங்களுக்கென்ற அந்த விடயங்கள் எதுவாக நான் சொன்னேன். காணி அதுவும் அப்படித்தான். உத்தியோகம் ஏன் கடந்த காலங்களில்
மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது எத்தனையோ பேருக்கு அவர் முஸ்லீம்களுக்கும் கொடுத்தார், எல்லா பகுதிகளுக்கும் கொடுத்தார். ஆண்டு அவைகள் இவைகள் முஸ்லீம் தமிழ் என்பதை விடவும் எல்லோருக்குமே அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே இவர்களும் கொடுக்க மாட்டார்கள் என்பதல்ல, அப்படி அல்ல அதனுடைய கருத்து. நாங்கள் முறையாக அந்த ட்ராக்கில் எங்களோட அரசியல் தலைவர்கள் அதில் இருக்கல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எப்பொழுதுமே. அதனால்தான் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் கட்டாயம் நாங்கள் அதற்காக அவர்களிடத்திலே போராடுவோம். முகமது ஷரூக் என்பவர் கேட்கின்றார், தேசிய காங்கிரசின் வெற்றி வியூகம் எவ்வாறு அமையும் சொல்லுங்கள். இதில் வியூகம் அமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வியூகம் அமைத்த காலங்கள் நாங்கள் ஒரு எம்பி ஆகிறது அல்லது 3 எம்பி ஆகிறோண்டா இப்படி போட்டால் எடுக்கலாம், 2 எடுக்கலாம், 3 தொகுதிக்கும் எடுக்கலாம், இந்த பொய் மூட்டைகளுக்குள்ளே எப்படி நாம் நின்று பிடிக்கலாம், நம்முடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு குழப்புவாங்கள் என்றதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்பொழுதோ வியூகம் ஏற்கனவே அமைக்கப்பட்டு சத்தியம் வெல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டதனால் மக்கள் வியூகம் அமைத்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது எந்த வியூகங்களும் அமைக்க தேவையில்லை. ஏனென்றால் மக்களுக்கு களத்திலே இப்பொழுது அரசியல் கட்சி அரசியல் தலைமை வேண்டும். தேசிய காங்கிரசினுடைய தலைமை யார்? அவர் கடந்த காலங்களிலே என்ன செய்திருக்கிறார்? மக்களுக்கோ அல்லது அபிவிருத்தியோ அல்லது தேசிய ரீதியான அல்லது இன ரீதியான அல்லது எத்தனையோ வரலாற்று பிரச்சனைகளில் அவர் இவ்வாறு நடந்து கொண்டார். இவர்கள் எதிர்பார்ப்பது போல் கையை உயர்த்தி கத்தவில்லை. அது பிழைக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த கையை உயர்த்தி ஒவ்வொரு முறையும் நாடகம் ஆடியவர்களால் எது நடந்தது பொய் என்பதை அது உண்மையிலே நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். யார் யாரெல்லாம் முஸ்லிம் காங்கிரஸும் ஏனைய பாசறைகளுக்கும் போனார்களோ அது எனக்கு பெரும் வெற்றியாக போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் யார் என்பதை மக்களும் தொண்டர்களும் புரிந்து கொண்டார்கள். எனவே நாங்கள் இலகுவாக அதாவுல்லா, தேசிய காங்கிரஸ், கொள்கை, உண்மை, சத்தியம் என்றவைகள் நாடு முழுவதும் கிழக்கு மாகாணம் முழுவதும் புகுந்ததனால் மக்கள் சாரி சாரியாக இளைஞர்கள், உதாரணமாக நாங்கள் போகின்ற பொழுது இளைஞர்கள் எங்களை மிகவும் நேசம் கொண்டு, அதற்குரிய காரணம் நான் சொன்னேனே, நெடுகாலமாக அவர்கள் அவதானித்து வந்த விடயங்களை புரிந்து கொண்டதனால் இங்கு ஒரு வியூகமும் இல்லை, மக்கள் அள்ளிப்போட இருக்கிறார்கள். நிந்தவூர் அப்துல் ஜலீல் கேட்கின்றார், கௌரவ அதாவுல்லா அவர்களே, எம்மை நாமே ஆள வேண்டும் என்று உங்கள் பிரச்சாரம் இருக்கின்றது, அதாவது கிழக்கானை ஆள வேண்டும் என்பது பிரதேசவாதம் இல்லையா என்கிறார். அப்படி நாங்கள் ஒரு நாளும் சொல்லவில்லை. கிழக்கிலே பிறந்த அதாவுல்லா தான் அபுகஸ்தலாவின் ஹக்கீமை சாய்ந்த மருதுவிலே தலைவராக்கினேன் கூட நின்று. இணைத்தலைவராக கூட இல்லை, தனித்தலைவர் ஏகதலைவன் என்று ஆண்டவன் இல்லை, கட்சிக்கு என்று இவரை பிரகடனப்படுத்தியவன். ஆனால் ரவுஃப் ஹக்கீமும் ரிஷாடும் தான் கிழக்கு மாகாண மக்களுக்கு கிழக்கு மாகாணத்து ஒருவனே தலைவராக இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள், ஒரு பிரதேசவாதம் அல்ல. முஸ்தாக் அஃபீல் என்பவர் கேட்கின்றார், இலங்கையில் அரபு கல்லூரிகளுக்கு நிறைய சவால்கள், அது தொடர்பான பொய்யான கருத்துக்கள் இருக்கின்றன, இந்த அரசாங்கம் அவை குறித்து என்ன செய்யும் என்று கேட்கின்றார். உண்மையில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 2005ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்ஷவும் போட்டியிடுகின்ற பொழுது நாங்கள் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய அந்த கொள்கையினூடாக நாங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை ஆதரித்த அந்த காலத்தில் இலங்கையில் இருக்கின்ற அத்தனை பள்ளிவாசல்களுக்கும் அரசியல் ரீதியாக எல்லோருக்கும் கடிதம் போடுறாங்க, நீங்கள் இவங்களுக்கு வாக்களிக்கணும், இவங்களுக்கு வாக்களித்தா மாடருக்கு இயலாது, பாங்கு சொல்ல இயலாது என்று தொடர்ச்சியாகவே இவர்கள் இப்படி சொல்லி வந்தவைகள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதாவது அந்த வாதங்களை இவர்கள்தான் உருவாக்கினார்கள். ஆனால் அவ்வாறு அல்ல. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த கோர்ட் நீதிமன்றத்தினூடாக 10 மணிக்கு பிறகு லவுட் ஸ்பீக்கர் சொல்ல முடியாத அந்த காலங்களில் நாங்கள் ரேடியோவிலே வாங்க சொல்வதற்கு கூட அந்த 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 விடயங்களிலே அவர்கள் ஒத்துழைப்பு நல்கியிருந்தார்கள். எனவே இவர்கள் பொதுவாக ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதாவது ஒன்றை கையிலே கொண்டு வந்து அதனூடாக லாபம் தேடுவது தான் அவர்களுடைய வழக்கமாக இருந்து வருகிறது. ரிஸ்வி அலியார் மீரா சாஹிபு கேட்கின்றார், உங்களோடு அரசியலில் இருந்த சமாந்துரையைச் சேர்ந்த அன்வர் இஸ்மாயிலின் மறைவின் பின்னர் 10 ஆண்டுக்கும் அதிகமாக அமைச்சராக இருந்த நீங்கள் ஏன் மறைந்த அமைச்சரின் தேசிய பட்டியல் வெற்றிடத்தை சமாந்துரைக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை? அதாவது தேசிய பட்டியல் விடயமும் அதுவும் நாங்களே சேர்ந்து தான் நாங்கள் தான் கொடுத்தோம். ஆனால் தேசிய பட்டியலை விடவும் சம்மாந்துறையில்
இருக்கின்ற வாக்குகள் அதாவுல்லா என்கின்ற முன் உதாரணம் ஏற்கனவே சம்மாந்துறை தொகுதி பொத்துவில் தொகுதி என்கின்ற இடையில் அக்கரைப்பற்றிலும் அரைவாசி இருந்தது. பலமுறை நாங்கள் பல எம்பிக்களை உருவாக்குவதற்கு உழைத்திருக்கிறோம். தொப்பி மொய்தீன் மர்ஹூம் அவர்களுக்கும் நாங்கள் வாக்கு போட்டிருக்கிறோம். அதே போன்று தலைவர் அஷ்ரம் அவர்களுக்கு வாக்கு போட்டோம். அன்வர் இஸ்மாயிலுக்கு நாங்கள் வாக்கு போட்டோம். அந்த வரிசையில் முறையாக அவர்கள் வாக்கு போட்டால் இயல்பாக பாராளுமன்ற உறுப்புரிமை கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் வெண்ணெய் வைத்துக்கொண்டு நெய் தேடி அலைகிறோம்? ஆனால் இப்பொழுது அந்த தெளிவு சம்மாந்துறையிலே ஏற்பட்டிருப்பதனால் நிச்சயமாக எல்லா நன்மைகளையும் ஒவ்வொரு ஊரினுடைய மக்கள் ஒன்று சேர்ந்து பெற்றுக்கொள்வார்கள். ஆமாம், மிகுந்த தேர்தல் பிரச்சார வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் எங்களுடன் வந்து இணைந்து இந்த நேரத்தை எங்களுடன் செலவிட்டதற்காக தேசிய காங்கிரஸின் தலைவர் அதாவுல்லா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதே நேரம் தீர்வு நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நேரலையாக நடத்துவதற்கு ஒத்துழைத்த தயாரிப்பாளர் இளங்கோவன், உதவி தயாரிப்பாளர் தக்ஷானந்த் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களோடு விடைபெறுகிறோம். மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.